இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்திற்காக சற்று நேரம் நின்ற வண்ணமாகவே இருப்போம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவன் ஏதாவது விசேஷமாக உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களாய் இருதயத்தில் ஒரு வேண்டுதலோடு எத்தனை பேர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. பரலோக பிதாவே, இன்னமும் எங்கள் மனசாட்சி கூறுகின்றபடியாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஒரு சுதந்திர தேசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்று கூறுவரும்படியான ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். இது நீண்ட காலத்திற்கு இருக்க வேண்டும் என்று பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்றதான இந்த மகத்தான ஸ்லாக்கியத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் எங்கள் முழு இருதயத்தையும் இன்றிரவு ஆராதனைக்குள் செலுத்தி தேவன் இன்றிரவு எங்கள் மத்தியில் இருந்து அவர் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படும்படியாக செய்யும். இழக்கப்பட்டு போன ஒவ்வொரு ஆத்துமாவையும் இன்றிரவு ரட்சியும் கர்த்தாவே. பின்வாங்கி போன ஒவ்வொருவரும் தேவனுடைய வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சுகவீனமாயுள்ள ஒவ்வொருவரும் சுகமடையவும், பாதிக்கப்பட்டவர்கள் நடக்கும்படியாகவும், குருடர் காணும்படியாகவும், செவிடர் கேட்கும்படியாகவும், துதிக்கும்படியாகவும், இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை அவருடைய ஜனங்கள் மத்தியில் கொடுக்கும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன். இது நீண்ட நாட்களுக்கு நினைப்படுவதாக கர்த்தாவே. ஏனென்றால் நாங்கள் ஒன்றாக கூடி வந்து இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம். ராமடா விடுதிக்கு வருவதென்றால் ஒரு விதத்தில் பார்க்க போனால் வீட்டிற்கு திரும்பி வருவது போன்றதாக எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நான் அவ்வளவு அதிகமாக இங்கு வந்தும் கூட ஜனங்கள் இப்பொழுதுதான் என்னை அறிய துவங்குகிறார்கள். நான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் இந்த ரமடா விடுதி அரங்கத்தில் நான் ஒரு மிக அருமையான ஜனக்கூட்டத்தை கண்டேன். டூசானில் ஒன்றும் இங்கே ஒன்றும் இருக்கிறது. அவர்கள் எங்களிடத்தில் மிகவும் பட்சமாய் இருந்தார்கள். கூட்டங்கள் நடத்துபடியாய் அனுமதித்தார்கள். சமீபத்தில் நான் ரமடா விடுதியில் என்னுடைய சொந்த கூட்டமுறை நடத்தினேன். அதன் மேலாளர் அதற்கான வாடகையை நான் கொடுக்க அவர் என்னை அனுமதிக்கவில்லை. அது உண்மையாகவே அருமையானதாகும். நான் இந்த தேசத்தை கடக்கும் போது நான் தேவனுடைய வீட்டின் காரியங்களுக்கு கருணை காட்டுகிறவர் என்று அதை நினைவு கூறுவேன். கடந்த ஞாயிறு இரவு அல்லது பிற்பகல் முதல் கர்த்தருக்குள் மகத்தான நேரங்களாய் நமக்கு இருந்தது, அல்லது சொல்ல போனால் எனக்கு இருந்தது. அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய ஜனங்களோடும் பரிசுத்த ஆவியோடும் எனக்கு உண்டாயிருந்த ஐக்கியத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்ததில் எனக்கு அற்புத நேரமாயிருந்தது. நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நினைவு கூற நான் விரும்புகிறேன். நீ தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் ஆகும்போது நீ தேவனின் ஒரு தன்மையாய் இருக்கிறாய், ஒரு பகுதியாய் இருக்கிறாய். நீங்கள் மட்டும் அவரை அனுமதிப்பீர்களானால் தேவன் உங்களுக்குள்ளாய் இருந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நடப்பிக்க சித்தமாய் இருக்கிறார். இந்த நாட்களின் காரியங்களாய் இருந்த யாவற்றையும் நீங்கள் ஒவ்வொருவரும் மறந்து எல்லா காரியங்களையும் ஒரு புறமாய் ஒதுக்கி வைத்து நம்முடைய இருதயங்களை இன்றிரவு நேராக ஆராதனைக்குள்ளாக செலுத்துவோம். இன்றிரவு மட்டுமல்ல, வருகின்ற கன்வென்ஷனிலும் அப்படியாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அநேக அழைப்பினர்கள் இதில் கலந்து கொள்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நாளைக்கு துவங்க இருக்கும் கன்வென்ஷனுக்காக கூடுகின்ற கூடுதலான சிலரை இங்கே மேடையில் நான் இங்கே கண்டேன். இப்பொழுது நமக்கு உண்டாயிருந்த எழுப்புதலில் எத்தனை பேர்கள் இங்கு இருந்தீர்கள்? உங்களால் கூடுமானால் இந்த கன்வென்ஷனுக்கும் நீங்கள் தங்கி போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சில அருமையான பேச்சாளிகள் பட்டியலில் இருக்கிறார்கள் என்று நான் என்னிடம் கேட்டேன். ஒரு சகோதரனால் வர முடியாமல் போயிற்று, ஆனால் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள நம்மிடத்தில் அநேகர் இருக்கிறார்கள். நான் முழு கன்வென்ஷனிலும் பங்கு கொண்டு இந்த ஐக்கியத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இங்கே நாம் போதகர்கள் என்ற முறையில் எழுப்பி நின்று நாம் பேசுகிறோம். நாம் எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். ஒரு சமயம் நான் ஒரு பொருளின் பேரில் பேசினேன். அதில் இயேசுவானவர் காட்டு புஷ்பங்கள் பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று கூறினார். நான் கண்டறிந்தது என்னவென்றால், காட்டு புஷ்பமானது தன்னை பிரகாசிக்க செய்ய அது இரவு பகலாய் வளர்ந்து
நூற்று உழைக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து தனக்குத்தானே எந்த ஆசீர்வாதத்தையும் அது பெற்றுக் கொள்ளுகிறதில்லை. அது தன்னை தானே திறந்து கொடுத்து அதை கடந்து போகிறவன் அதனிடமிருந்து நறுமணத்தை நுகர்ந்து கொண்டு போகிறான். சரியாக அதன் இருதயத்திலிருந்து தேனியானது அதன் தேனை பெற்றுக் கொள்ளுகிறது. அது உழைத்து தனக்குள்ளாக எடுக்கின்ற யாவற்றையும் அப்படியே வெளியே கொடுத்து விடுகிறது. எனவே நான் என்னுடைய செய்தியை சங்கை திரு காட்டு புஷ்பம் என்று அழைத்தேன். எனவே அது ஒரு வினோதமான பொருட்பெயராய் இருக்கிறது. ஆனால் தங்களையே எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்கள் போதகர்களாய் இருக்கிறார்கள். எனவே உட்கார்ந்து மற்றவர்கள் கூறுவதற்கு செவி கொடுப்பது நலமாயிருக்கும். நெருப்பண்டை உட்கார்ந்து குளிர் காய்வது போன்று ஒருவருக்கொருவருடைய அக்கினியின் தழலின் கீழ் உட்கார்ந்து நம்முடைய சகோதரர்கள் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சுவிசேஷத்தினால் நம்முடைய இருதயங்கள் குளிர்காய நாம் விரும்புகிறோம். அதை செய்யத்தக்கதாக எனக்கு கிடைத்த இந்த அருமையான தருணத்திற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இப்பொழுது இன்றிரவு நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஜெப அட்டைகள் எல்லாமுமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பில்லி என்னிடம் கூறினான். வேண்டுமென்றாலும் நம்மால் இங்கே ஒரு ஜெப வரிசையை அமைக்க முடியாது. பாருங்கள், நீங்கள் அந்த வழியின் ஊடாக சென்று அந்த இருண்ட கூடத்தின் ஊடாகவும் கடந்து சென்றுதான் இங்கே வர வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் இங்கே வந்து சேர எல்லா காரியங்களின் மேலும் தடுக்கி விட வேண்டியதாயிருக்கும். பாதிக்கப்பட்டவர்களாலும் முடமானவர்களாலும் அதை செய்வதற்கு இல்லை. அவர்கள் மோசமான நிலைக்குள் ஆவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது. அவர் இன்றிரவு நேராக நமது மத்தியிலேயே இறங்கி இங்கே வியாதியாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தலாம். ஓ, என் ஜீவியத்தில் இருந்ததான ஜெப வரிசைகளை காட்டிலும் இதையே நான் காண விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமை அவருடைய ஜனங்களின் மேல் இறங்குவதை காண்பதே மேலானது. நான் எப்பொழுதுமே அதை விரும்புவேன். வழக்கமாக உங்களுக்கு ஜனங்களிடத்தில் தனிப்பட்ட தொடர்பு இருக்குமானால், கரங்களை ஜனங்கள் மேல் வைக்குதல் போன்று இருக்குமானால் அநேகர் அதை செய்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரன் வந்து என் மேல் கரங்களை வைத்து ஜெபித்தார், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சொல்லும் போது ஜனங்கள் அந்த மனிதனை நோக்கி பார்க்கும்படியாய் அது செய்கிறது. ஆனால் உங்களால் மட்டும் இங்கே நின்று வார்த்தையை பிரசங்கித்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக அனுமதிப்பார்களே, ஆனால் அப்பொழுது அது முற்றிலுமாக தேவனுடைய கிருபையாயிருக்கும். அப்பொழுது எல்லா துதியையும் மகிமையும் தேவன் எடுத்துக் கொள்கிறார். அதன் நிழலிலும் கூட ஒருவருக்கும் போகாது. அந்த விதமாகத்தான் நான் என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறேன். அக்காரணத்தினால் எனக்கு அதிகமாய் கிடைக்கிறதில்லை. கடந்த இரவு எங்களால் முடிந்த அளவிற்கு அநேகருக்காக ஜெபிக்க முயற்சித்தோம். ஆனால் கரங்கள் வைப்பதில் அது வழக்கமாக இரவில் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நேராக நம்மத்தியில் வந்து தம்மை வெளிப்படுத்தி காட்டி நமது மத்தியிலே அவரை அறியும்படியாய் செய்கிறார். பின்னர் அதன் மூலமாய் நான் நினைக்கிறேன், தேவன் தம்முடைய சர்வ அதிகாரத்துக்குள் இருக்கும் போது அது உண்மை பொருளாய் இருக்கும். பாருங்கள், அதாவது இந்த மனிதன் அல்லது இந்த ஸ்திரீ அல்லது இந்த பிள்ளை என்று என்னால் கூற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அசைந்து வெளியே கட்டிடத்திற்குள்ளாக போய் அவர் பேச விரும்புகிற யாவரிடத்திலும் பேசுகிறார். பாருங்கள், அதுதான் சர்வ அதிகாரமாகும். பின்னர் அது அறிவு கொண்டு வருகிறது. ஏனென்றால் அது ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. பின்னர் அது ஒப்பற்ற தேவனை பற்றின அறிவை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தேவனுடைய சமூகத்தை அது கீழே நம்மத்தியில் கொண்டு வருகிறது. நாம் அதை காணவும் களி கூறவும் வேண்டும். நீங்கள் சொல்லலாம், சரி, என்னுடைய கை முடங்கி கிடந்தது, நேற்று இரவு நான் அங்கே இருந்தேன், எனக்கு ஒன்றும் வித்தியாசமே ஏற்படவில்லையே என்று. அதற்கும் அதனோட எந்தவித சம்பந்தமும் இல்லை. உன்னை பொறுத்த மட்டில் அது ஏற்கனவே முடிந்து விட்டதா இருக்கிறது. அந்த சமயத்தில் நீங்கள் ஒன்றும் உங்கள் கரத்தை அல்ல, நீங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தையே நோக்கி பார்க்கிறீர்கள். பார்த்தீர்களா? ஆகையினால் சகோதரன் இன்னார் விசுவாச ஜெபத்தை செய்யவில்லை அல்லது இன்னார் செய்யவில்லை என்று உங்களால் கூற முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. பாருங்கள், பின்னர் அவர் அவருடைய வார்த்தை அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிறார். ஆனால் கடந்த இரவு நான் என்னுடைய வாக்கை மீண்டுமாய் மீறிவிட்டேன். கூடுமானால் இன்றிரவு நான் அதை கடைபிடிக்க முயற்சிப்பேன். நேற்று இரவு நீர் பேசும் பொருளை விட்டு அகன்று விட்டீர் என்று யாரிடம் சொன்னார்கள். இல்லை, நான் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் நான் உங்களுக்கு ஏன் என்று சொல்கிறேன். நான் ஒரு பொருளின் பேரில் பேச போகிறேன். இப்பொழுது அது என்ன என்று மறந்து விட்டேனா? அதாவது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்பது. பேதுரு அங்கே பேசுகையில் எப்படி அதை சொன்னான் என்று விளக்கி கூற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அவன் கூறுகிறான், நீங்கள் முற்காலத்திலே ஒரு சமயத்திலே, இப்பொழுதல்ல, இதற்கு முன்பாக எப்போதோ நாம் அக்கிரமங்களிலும் பாவத்திலும் இருந்தோம். தேவன் நம்மை உயிர்ப்பித்தார், உயிரடையும்படி செய்தார். இப்பொழுது பாருங்கள், எந்த காரியமாய் இருந்தாலும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் அதை உயிர்ப்பிக்க கூடிய ஏதோ காரியம் அங்கே இருக்க வேண்டும். அது உண்மை. எனவே பாருங்கள், நீங்கள் தேவனுடைய முன்னறிவில் இருந்திருப்பீர்களே, ஆனால்
அப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாக ஆகுகிறீர்கள். ஒரு தேவனுடைய குமாரனாகவோ அல்லது ஒரு குமாரத்தியாகவோ இருக்க உண்டாயிருக்கின்ற ஒரே ஒரு வழி, நீங்கள் அவருடைய ஒரு பகுதியாய் இருக்கத்தான் வேண்டும். நீங்கள் இல்லாமல் தேவன் முழுமையாக முடியாது. அப்படியாக இருக்கத்தான் வேண்டும், அது உண்மை. ஏனென்றால் அங்கே ஒரே நித்திய ஜீவனும் ஒரே நித்திய ஜீவனின் பிறப்படும் தான் இருக்கிறது. அவரிடம் மட்டுமே நித்திய ஜீவன் இருக்கிறது. பார்த்தீர்களா? நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் அவருடைய ஒரு தன்மையாயும் அல்லது அவருடைய சிந்தனையில் இருந்தீர்களோ அதே விதமாக நீங்கள் அவரில் ஒரு பகுதியாயிருக்கிறீர்கள். மட்டுமின்றி ஆரம்பத்திலே அவர் உன்னை குறித்து சிந்தித்ததினால் அது உனக்குள்ளாக இருந்து உன்னை அவரை நோக்கி முட்டி தள்ளுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அவர்களில் சிலர் ஒருபோதும் உயிர்ப்பிக்கப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களிடம் அது இல்லை. அவ்வளவுதான். ஒரு சோள மணியானது அது எவ்வளவு தான் அழகாய் காணப்பட்டாலும் அதை நீங்கள் நிலத்தில் விதைக்கும் போது அந்த வித்தில் ஒரு கிருமி இல்லை என்றால் அது முளை கிளம்பாது, உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. அது போன்று முதலாவதாக அங்கே ஒரு ஜீவ கிருமி அதில் இருக்க வேண்டும். என்னுடைய கழுகு குஞ்சு கதையை போன்று கழுகு குஞ்சானது கோழி குஞ்சுகளின் மத்தியில் நடமாடிக்கொண்டிருந்தது. காரணம் என்னவென்றால் அந்த கோழியின் அடையில் குஞ்சாய் அது பிறந்தது. ஆனால் அந்த கோழி குஞ்சுகளை போன்று உணர்வு அந்த கழுகு குஞ்சுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், அதனுடைய தாய் கழுகு அவ்விடத்தில் சுற்றி கொண்டு சத்தமிட்ட போது அந்த சத்தம் அதற்கு மிகவும் நல்லதாய் உணர்ந்தது. ஏனென்றால் அதன் துவக்கமே ஒரு கழுகாயிருந்தது. அது தன்னை தானே அறிந்து கொள்ளும் நிலைக்கும் அதன் ஸ்தானத்தை அறிந்து கொள்ளும் நிலைக்கும் வர வேண்டியதாய் இருந்தது. ஒவ்வொரு விசுவாசியும் அந்த விதமாகத்தான் இருக்கிறான். நீ இந்த உலகத்திற்காக பிறக்கவில்லை. நீ தேவகுமாரனாய் இருக்கும்படியாக நீ தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். நீ இங்கே இருக்கின்ற இந்த கோழி குஞ்சு முற்றத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல. நீ ஒரு கழுகாய் இருக்கின்றாய். நான் அந்த கழுகு பற்றி உங்களிடம் பேசிக்கொண்டே என்னால் என் பாதத்தை மீண்டும் பூமியின் மேல் வைக்க முடியவில்லை. நான் அதை தொடர்ந்து பேசி என்னுடைய பேசும் பொருளை என்னவென்று மறந்து விட்டேன். நான் என்னுடைய குறிப்பும் மற்ற யாவையும் மறந்து விட்டேன். நான் நல்ல நேரத்தை எடுத்துக்கொண்டேன். ஆனால் அதன் காரியமோ அப்படித்தான். அது அந்த கழுகின் மேல் இருந்தது. அந்த கழுகாகிய தேவன் தாமே. உங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுகளுக்கு ஒப்பிடுகிறார். அவர் தம்மையே ஒரு கழுகாக அழைத்துக் கொள்கிறார். அவர் யெகோவா கழுகு, அவர் அப்பா கழுகு. அவர் கழுகிற்கு ஒப்பிடுவதன் காரணம் என்னவென்றால், எந்த ஒரு பறவையை காட்டிலும் உயரமாக கழுகினால் பறக்க முடியும். ஏனென்றால் மற்ற பறவைகளை காட்டிலும் வித்தியாசமாக கழுகானது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கோழி முதலாளர்களை போன்று கழுகானது தன் கூட்டை தரையில் கட்டுவதில்லை. ஆனால் அது மிகவும் உயரத்தில் போய் தன் கூட்டை கட்டுகிறது. இன்னொரு காரியம் என்னவென்றால், அது ஒரு விசேஷமான விதத்தில் உருவாக்கப்பட்ட பறவையாய் இருக்கிறது. ஒரு வல்லுருவோ அல்லது பருந்தோ அல்லது ஒரு காக்கையோ அல்லது வேற எந்த பறவையோ கழுகை பின்தொடர்ந்து உயரே பறந்து சென்றால் அதன் சரீரமானது பிணைப்பு விட்டுவிடும். அதற்கென அது உண்டாக்கப்படவில்லை. அங்கே உயர போக அது ஒரு விசேஷித்த நபராக இருக்க வேண்டும். மற்றெந்த பறவைகளை காட்டிலும் இதன் சிறகுகள் நெருக்கமாக அடர்த்தியாக இருக்கும். மற்றெந்த பறவையை காட்டிலும் அதன் கண்கள் அதி கூர்மையாயிருக்கும். உயர போக போக இன்னும் அதிக தூரம் அதனால் பார்க்க முடியும். சில பறவைகளுக்கு அவைகள் போக வேண்டிய உயரத்துக்கு சென்றவுடன் அவைகள் வௌவாலை போன்று குருடாகிவிடும். அதே விதமாகத்தான் அவர்கள் கோட்பாடுகளை விட்டவுடன் அப்பொழுது அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்பார்கள். ஏன்? அவர்களால் அதை பார்க்க முடியாது. ஆனால் கழுகுகளோ உயரே வானங்களுக்குள்ளாக, வானங்களின் வானத்துக்குள்ளாக பறந்து போக முடியும். உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் என்னால் அங்கே அவ்வளவு உயரத்துக்கு போய்தான் என்ன பிரயோஜனம்? அவைகளில் ஒன்றாகவும் கூடு நிறைய இருக்கின்ற அவைகளோடு தொடர்புள்ளதாகவும் இருப்பதால் நான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன். இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டுக்கு திருப்பி நீதிமொழிகளின் புத்தகத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக உலகத்தில் உள்ள மிகுந்த ஞானிகளின் ஒருவரான சாலமோனினால் அது எழுதப்பட்டது. ஆனால் இயேசுவோ சரியாக அப்படியே சாலமோனை போல் இருக்கவில்லை. சாலமோனை பார்க்க போனால் அவன் ஒரு ஸ்திரீயின் மூலமாக பிறந்த ஒரு மனிதன். ஒரு பூமிக்குரிய தகப்பனாகிய தாவீதினால் பெற்றெடுக்கப்பட்ட ஒருவனாய் சாலமோன் இருந்தான். ஆனால் இயேசுவோ ஒரு கன்னியின் மூலமாய் பிறந்த குமாரனாய் முற்றிலுமாக ஒரு மனிதன் அல்ல. ஆனால் அவர் தேவ மனிதனாக தேவனாக இருந்தார். அவர் மனிதனுக்கும் மேம்பட்டவராய் அவர் இருந்தார். அவர் மனிதனும் அதற்கு மேலாய் இருந்தார். புரிகின்றதா? ஆனால் சாலமோனோ வெறுமென உன்னையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தார். அவனுடைய ராஜ்யத்தை நடத்த அவன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான். அவன் ஞானத்தை ஒரு வரமாய் பெற்றவனாய் இருந்தான். கர்த்தருக்கு புறம்பாக
இதுவரை நாம் பார்த்ததில் சாலமோன் மிக சாமர்த்தியம் உள்ளவனாயிருந்தான். அவன் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதினான். அவைகள் மிகவும் நன்மையானவைகள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு திரும்பி 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். 1ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல். சாலமோன் அவனுடைய குமாரர்களுக்கு புத்தி கூறுதலின் தொடர்ச்சி. என் மகனே, என் போதகத்தை நீ மன்னிக்கவும். நான் நீதிமொழிகள் 3:1 எடுத்துக்கொண்டேன். இங்கே நான் என்னுடைய குறிப்பு புத்தகத்தை பார்த்து விட்டேன். அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் என்று இருக்கிறது. மன்னிக்கவும். 1 வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். மிக அழகான வேத வாக்கியம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். நான் பேசுவதற்கென்று ஒரு பொருளுக்காக 5ஆம் வசனத்தை எடுக்க விரும்புகிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்பதே. நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாளுக்கு இது ஒரு மிகவும் வினோதமான பொருளாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களில் கல்வியின் மேலும் காரியங்களை நமது சொந்த முறையில் அறிந்து கொள்ளுதலின் மேலும் இந்த நாளின் கற்றுக்கொள்ளுதலின் பேரிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாமோ இந்த வினோதமான சொற்றொடரை இங்கே பார்க்கிறோம். மற்ற வேத வாக்கியங்களை போன்று இதற்கும் அதன் ஸ்தானம் இருக்கிறது. இதன் ஸ்தானம் எங்கே இருக்கிறது என்று நாம் காணும்படி தேவன் நமக்கு செய்வாராக. புரிந்து கொள்ளுதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாய் இருக்கும்படியாக இந்நாட்களில் நாம் அவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறோம். அவர்கள் கீழ்நிலை பள்ளியை முடித்தவுடன் மேலான அறிவை அறிந்து கொள்ளும்படியாக நாம் அவர்களை மேல்நிலை பள்ளிக்கு அனுப்புகிறோம். அவர்கள் அதையும் கடந்து வந்த பின்னர் அவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறோம். சில பிள்ளைகள் அதிலும் அதிர்ஷ்டசாலிகளால் மேல் படிப்பிற்கு செல்லவும் அப்படியாய் பல்கலைக்கழகத்துக்கு சென்று தேர்ச்சி பெற்று படிப்பையும் அவர்களின் அறிவையும் அறிந்து கொள்ளுதலையும் முடிக்கின்றனர். அவர்கள் அங்கே பெற்றுக் கொள்ளுகிறதெல்லாம் அநேக நேரங்களில் ஒரு வேலை கிடைக்கவே போதுமானதாய் இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு குறைந்தபட்சம் மேல்நிலை படிப்பு அல்லது பல்கலைக்கழக படிப்பு தேவையாயிருக்கிறது. இருந்த போதிலும் சாலமோன் ஞானி நமக்கு கூறுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளாதே என்று. அதனால் அவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூறினார் என்று வியக்கின்றோம். அது எந்த காரணத்தினால் என்றால் வழக்கமாக நம்முடைய நவீன புரிந்து கொள்ளுதலின் வழக்கமாகவே மனுஷீக ஞானத்தை தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதுவோ தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கிறது. நான் நினைக்கிறேன் அதைதான் சாலமோன் தன்னுடைய குமாரர்களுக்கு அறிவிக்க முயற்சிக்கிறான் என்று. படிப்பறிவில்லாதவர்களாய் இருக்கும்படியாய் அல்ல, ஆனால் அவர்களுடைய சுயமான புத்தியின் மேல் சாயாமல் இரு என்றே கூறுகிறார். இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூறினால் இது இந்நாளில் ஒரு அருமையான புத்திமதியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உலக பிரகாரமான கல்வியை பெற்றுக் கொள்வது அதெல்லாம் சரிதான், அதற்கு எதிராக ஒன்றுமில்லை. ஆனால் அந்த கல்வியானது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் அப்பொழுது அதன் பேரில் சாயாமல் தேவனுடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திரு. பாருங்கள், ஏனென்றால் அது வார்த்தையாயிருக்கிறது. கல்வி உடனிருந்து உனக்கு ஒரு நல்ல வேலையை தரும். அறிவாளிகளின் மத்தியில் ஒரு கால் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் சரிதான். ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு மகத்தான உதவியா இருக்கலாம். உன்னுடைய பண முடக்கத்தில் அன்றாட ஜீவனத்திற்கு உதவியா இருக்கலாம். ஒருவேளை ஒரு மேலான உதவியா இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மகனே நினைவில் வை, நீ மறிக்கத்தான் வேண்டும். உனக்கு எவ்வளவுதான் படிப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு கலாச்சாரத்தை உன்னால் கற்றுக்கொள்ள முடிந்தாலும் சரி, நீ மரணத்தை சந்தித்தாக வேண்டும். ஏனென்றால் மனிதன் மரிக்கத்தான் வேண்டும், பின்பு அவன் நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது மோசமான அல்ல, ஆனால் நியாய தீர்ப்புக்கு வருவது என்பது மோசமா இருக்கிறது. நீங்கள் மரிக்கலாம், ஆனால் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு. நீ பூமியிலிருந்து எவ்வளவு படித்திருக்கிறாய், எவ்வளவு அறிவை நீ சேர்த்து கொண்டாய் என்று தேவன் உன்னிடத்தில் கேட்க போகிறதில்லை. நீங்கள் பட்டம் பெற்றிருக்கிறீர்களா அல்லது என்ன பட்டம் பெற்றீர்கள் என்றோ
ஒரு ஊழியக்காரனையும் கூட அவர் கேட்க போவதில்லை. அந்த காரியம் உன்னிடத்தில் கேட்கப்படவே போவதில்லை. தேவனுடைய வார்த்தையின் புரிந்து கொள்ளுதலை குறித்து நீ என்ன செய்தாய் என்றுதான் உன்னிடத்தில் கேட்கப்பட போகின்றது. அதில்தான் தேவை உண்டாயிருக்கின்றது. ஏனென்றால் அது உன்னுடைய கல்வி அருமையானதுதான், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. என் வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது, அதை அறிவதும் ஜீவனாயிருக்கிறது. அவர் சொன்னார், அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவர் வார்த்தையாயிருக்கிறார். எனவே நீங்கள் அவரை வார்த்தையின் மூலமாகவே அறிய முடியும். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி அதுவே, அதாவது அவருடைய வார்த்தையின் மூலமாக அறிவதே ஆகும். யாராவது எழும்பி வந்து இது தேவன் அல்லது அது தேவன் அல்லது இது தேவன் அல்லது அது தேவன், அது சரியானது, இது சரியானது என்று கூறலாம். ஆனால் நாமோ வார்த்தைக்கு திரும்பி வருகிறோம். அதுதான் சத்தியம். வார்த்தையானது வடதுருவ நட்சத்திரம் போன்றது. அது ஒரு உண்மையான நட்சத்திரம். உலகம் எந்த திசையில் விழுந்து கொண்டு போனாலும் சரி, அந்த வடதுருவ நட்சத்திரம் உலகத்தின் மையத்தோடு இருக்கிறது. உன்னுடைய திசை காட்டும் கருவியை வடதுருவ நட்சத்திரத்துக்கு நேராக பொறித்துக் கொள்ளுங்கள். அது எப்பொழுதும் உலகத்தின் மையத்திலே இருக்கும். மற்ற நட்சத்திரங்களோ உலகத்தோடு கூட மிதந்து கொண்டிருக்கும். ஆனால் வடதுருவ நட்சத்திரமோ நிலையாய் நிலைத்து நிற்கும். திசை காட்டும் கருவி பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. உன்னுடைய கட்டுக்கம்பம் வடதுருவத்தின் நட்சத்திரமாய் இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் வார்த்தையை நோக்கியே சுட்டி காட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை தவிர வேறொன்றையும் நோக்கி சுட்டி காட்ட மாட்டார். ஆனபடியினால் கோட்பாடு வார்த்தைக்கு முரணாய் இருக்கும் போது ஒரு மனிதன் எப்படி கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருக்கிறேன் என்று இன்னமும் கூறுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் கோட்பாட்டை விட்டு விலக்கியே உன்னை சுட்டி காட்டுவார். வார்த்தைக்கு நேராக உன்னை சுட்டி காட்ட வேண்டுமானால் அதற்கு பரிசுத்த ஆவி தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி வார்த்தையாயிருக்கிறார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். எனவே வார்த்தையை நோக்கியே அவர் சுட்டி காட்டுவார். திசை காட்டும் கருவியில் உள்ள காந்தமானது வடதுருவத்தை நோக்கி பொருத்தப்பட்டிருப்பதினால் அந்த மார்க்கமாகவே அதை இழுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையின் ஆக்கியோனாயும் எழுத்தாளராயும் வார்த்தையை உயிர்ப்பிக்கிறாயும் இருக்கும்போது வார்த்தையை அல்லாமல் மற்றெதற்கும் எப்படி பரிசுத்த ஆவியால் சுட்டி காட்ட முடியும்? எனவே ஒரு நபர் தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வார்த்தைக்கு முரணாயிருக்கின்ற ஏதோ காரியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களிடத்தில் இருப்பது அசலான பரிசுத்த ஆவி இல்லை என்பதை தான் அது காட்டுகிறது. புரிகின்றதா? அது ஒரு ஆவியா இருக்கலாம், அதை குறித்து தர்க்கிக்கவில்லை. ஆனால் அது கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி இல்லை. அநேக நேரங்களில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒருவர் இன்னொருவருடைய ஆவியை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். எனவே அது ஒரு கூட்ட மனிதருக்குள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சுட்டி காட்டலாம், ஆனால் கிறிஸ்துவை நோக்கி சுட்டி காட்டாது. ஆனால் பரிசுத்த ஆவியோ எப்பொழுதும் கிறிஸ்துவை நோக்கியே சுட்டி காட்டும். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். நாம் இதை வேதத்தில் தெளிவாக பார்க்கிறோம், அல்லது நான் அதை பார்க்கிறேன். ஒருவேளை என்னுடைய கருத்தில் நான் தவறாய் இருக்கலாம், ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. ஏனென்றால் உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே என்று இருக்கிறபடியினால், நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் அப்போது நீ சரியான பாதையை விட்டு நிச்சயமாய் வழி விலகி போவாய். ஜீவன் என்பதற்கு வரும்போது நீ வேறு யாருடைய புத்தியின் மேலும் சாய்ந்திருக்க முடியாது. ஜீவனை நீ கண்டடைவதற்கு வார்த்தையின் மேல் நீ சாய்ந்திருக்கத்தான் வேண்டும். அது ஜீவனாய் இருக்கிறது. நாம் இதை துவக்கத்திலிருந்தே பார்க்கிறோம். அது மிகவும் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ளும்படியாய் இருக்கிறது. தேவன் பூமியின் மேல் தம்முடைய முதல் குடும்பத்திற்கு ஜீவிக்கும்படியாய் கொடுத்தது அவருடைய வார்த்தையை என்று துவக்கத்திலிருந்து நமக்கு மிக தெளிவாய் அது அறியும்படியாய் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது ஆகாரத்தை புசிப்பது முதலானவற்றின் மூலமாய் அல்ல, ஆனால் அவருடைய வார்த்தையின் மூலமாக நித்தியமாய் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த வார்த்தையை அவர்கள் காத்துக்கொண்ட மட்டில் அவர்கள் நித்தியமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த சொற்றொடரின் ஒரு சிறு பகுதியான தவறாக பொருத்தப்பட்ட போது முழு சங்கிலி இணைப்பும் முறிந்து போய் மானிட வர்க்கமே மரணத்திற்குள்ளாக மூழ்கினது. இப்பொழுது நாம் கவனிக்கிறோம், ஏவாள் ஒரு புத்தி சாதுரியமான நபர் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவள் தேவனுடைய குமாரனாகிய ஆதாமின் முதலாவது பகுதியாயிருக்கிறாள். ஏவாள் பாவம் இல்லாததான அந்த ஸ்தலத்தில் நிச்சயமாக இருந்தபடியினால் அங்கே பாவத்திற்கு இடமே இல்லாமற் போயிற்று. தேவன் எத்தன்மையர் என்ற கருத்தினை அவள் நிச்சயமாக உடையவளாயிருந்திருப்பாள். ஏனென்றால் ஒவ்வொரு நாள் பிற்பகலும் தோட்டத்தின் குளிர்ச்சியிலே
அவளும் அவளுடைய கணவனுமாய் நடந்து சாயங்காலத்திலே தேவனோடு அவர்கள் முகமுகமாய் பேசினார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தேவனை முகமுகமாய் சந்தித்து அவரோடு கூட நடந்து அவரிடத்தில் பேசி பின்னர் திரும்பி தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஏதோ காரியம் விவாதித்து அவளை வெளியே கொண்டு போன விவாதத்தின் பக்கமாக திரும்பினான் என்பது என்ன ஒரு நியாயமற்ற காரியமாய் இருக்கிறது. நம்மிடத்தில் அவைகள் இன்னமும் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தும் அவ்வளவு எளிதாய் விவாதித்து அவர்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி கொண்டு போகலாம். தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதையும் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதையும் கண்டு குடிகாரர்களும் பாவிகளும் மனம் மாறும்படியாய் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் ஆக்கப்படுவதற்காகவும் அவர்கள் பீடத்தண்டை வருகிறார்கள். துர்க்குர்த்தி பெற்ற ஆண்களும் பெண்களும் நற்சீர் பொருந்த பண்ணப்பட்டு பின்னர் திரும்பி ஜீவனுக்குள் வழிநடத்தின அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காரியத்தை விட்டு திரும்பி பின்னர் ஏதோ கோட்பாட்டின் கீழ் தலை கீழ் ஆக்கப்பட்டு ஒரு புகழ் வாய்ந்தவர்களாக ஆகும்படி அல்லது ஒரு மேலான ஜனக்கூட்டம் என்று அழைக்கிறார்களே அவர்களுக்குள்ளாக செல்வதற்காக திரும்பி விடுகிறார்கள். ஏன் இருக்கின்றதில் நீ மேலான வகுப்பாய்த்தான் இருக்கின்றாய். தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள். ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் இருக்கிற கூட்டத்தில் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய குமாரனாய் இருப்பதையே நாடுகிறேன். அவர்களுடைய இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசத்தை கூட அறியவில்லை என்றாலும் அந்த தாழ்மையான கூட்டத்தாரை எனக்கு கொடுங்கள். தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவரை நேசிக்கிறார்கள், அவரை சேவிக்கிறார்கள் என்று அறிந்திருக்கும் வரைக்கும் அது எனக்கு போதும். என்னை பொறுத்தமட்டில் அதுதான் பரலோகத்தின் புகழ் வாய்ந்தவர். ஆமையா, ஆனால் சாத்தான் மிகவும் சுலபமாக ஏவாளை நம்ப செய்து வார்த்தையிலிருந்து விலகச் செய்தான் என்றும் அவள் தன் சுயபுத்தியின் மேல் சாய்ந்தாள் என்றும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனை பற்றின அவளுடைய உண்மையான அறிவில் இல்லாத ஏதோ காரியத்தை அவளுக்கு சாத்தான் எடுத்து காட்டினான். ஆனால் எதிராளியான சாத்தானால் கூறப்பட்ட வேறு ஏதோ காரியத்தை அவள் உடையவளாய் இருந்து அதை அவள் விசுவாசித்தாள். இப்பொழுது நாம் அதன் விளைவை பார்க்கிறோம். அது மானிட வர்க்கம் முழுவதுமே மரணத்துக்குள்ளாக மூழ்க செய்து விட்டது. ஏனென்றால் பூமியின் மேலிருந்த முதலாவது தாயானவள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருந்த அவளுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்து மானிட வர்க்கம் முழுவதுமே மரணத்திற்குள் மூழ்க செய்தாள். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் வார்த்தை. சபையானது வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீக்கு பாவனையாய் இருக்கிறது. ஒரு சபையானது இன்றைக்கு கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு முழு சபையுமே தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிவினைக்குள்ளாக மூழ்த்திவிடக்கூடும். தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஜனங்கள் ஏவாளை போன்று இருக்கிறார்கள். இப்பொழுது அது முழு சபையுமே தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளியே மூழ்கடிக்கும் மட்டாக அது மீண்டும் மீண்டுமாய் செய்யப்பட்டது. வார்த்தையானது வெளிப்படும்படியாய் செய்து வார்த்தை வெளிப்பட்டது போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல் அவர்கள் சாய்ந்தார்கள். அதாவது இந்த சபையானது இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு அழகான இடம். இது ஒரு மகத்தான ஸ்தாபனம். இதன் அங்கத்தினர்கள் ஒரு மகத்தான ஜனக்கூட்டமாய் இருக்கிறார்கள். நாம் ஏன் அதை சார்ந்திருக்க கூடாது? நான் அதில் நம்பிக்கை வைப்பேன் என்று. உன் சுய புத்தியின் மேல் நம்பிக்கையாய் இராதே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் நம்பிக்கையாயிரு. அது முடிவிலே முழு மனித வர்க்கத்திற்கும் மரணம் என்பதில் முடிவடைந்தது. நான் சொன்னது போலவே இப்பொழுது இருக்கின்றது போன்றே தங்கள் சொந்த புத்தியின் மேலும் கொள்கையின் மேலும் கோட்பாடுகள் மேலும் இப்படிப்பட்டவைகளின் மேலும் அநேக ஜனங்கள் நம்பிக்கையாயிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை முற்றிலுமாக ஏவப்பட்டது அல்ல. அவைகளில் சில ஏவப்பட்டவைகளும் சில ஏவப்படாதவைகளுமாய் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஒரு பகுதி ஏவப்பட்டதாயும் ஒரு பகுதி ஏவப்படாததாயும் இருக்கும் பட்சத்தில் உங்களால் எப்படி ஒரு வேதாகமத்தை விசுவாசிக்க முடியும்? சொல்லப்பட்ட காரியங்களில் ஒன்று தவறாய் இருக்குமானால் அப்பொழுது முழு காரியமும் தவறாக இருக்கும். அவைகள் எல்லாம் சரியானதாய் அப்படியே சரியானதாய் இருக்க வேண்டும். வேதாகம பள்ளி போரக தாறுமாறு ஆக்கப்பட்ட மனிதனின் அறிவு அவைகளில் ஒன்று திரட்டல் என அழைக்கப்படும் இக்காரியங்களில் சில அங்கே அவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை குழுவாய் சேர்ந்து உட்கார்ந்து இப்பொழுது பாருங்கள், அற்புதங்கள் நாட்கள் என்று இருக்குமானால் அது அப்போஸ்தலரின் நாட்களிலேயே முடிந்து விட்டது என்று கூறுகிறார்கள். பேராயர் அல்லது உயர்தர மனிதர் என்பதன் கீழ் இருக்கும் அநேக மனிதர்கள் அங்கே உட்கார்ந்து சரி, என்னால் அவனோடு ஒத்துப்போக கூடுமானால்
அவனுடைய பதவிக்கு வரும் வரிசையில் நான் அடுத்தவனாக இருப்பேன், அதில் சந்தேகமே இல்லை என்பார்கள். பாருங்கள், அப்போது தேவனுடைய வார்த்தைக்காக வேண்டி உன்னுடைய 2 சொந்த கால்களில் நிற்பதற்கு பதிலாக உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளுகிறாய். அதுதான் இந்த காரியங்களுக்கெல்லாம் காரணமாய் இருக்கிறது. சமீபத்தில் வருமான வரியின் மேல் எனக்கு ஒரு வாதம் உண்டாயிருந்தது. அவர்கள் என்னிடத்தில், ஏன் நான் நினைக்கிறேன் உம்முடைய தர்மகர்த்தாக்கள் எல்லாரும் வெறும் பொம்மைகள் போலும் என்று என்னிடம் கூறினார்கள். நான் சொன்னேன், எனக்கு ஒரு தர்மகர்த்தா வாரியத்தில் இருந்து வித்தியாசமான ஒரு கருத்தை கொண்டவனாய் இருந்தால் அதை குறித்து யார் பேசுகிறார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எழும்பி நின்று அதை பற்றின அவனுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்தி காட்டவில்லை என்றால் நான் அவனை வாரியத்தில் இருந்து தூக்கி வெளியே எரிந்து விடுவேன். ஆமையா, என்னுடைய விசுவாசத்துக்கு அது முரணாய் இருந்தாலும் அவன் சரியானதென்று கூறுகின்றதை அவன் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் என்ன கூறுகிறான் என்பதை பார்க்கவே அவனை அந்த வாரியத்தில் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் நம்மிடத்தில் அது இருக்கிறது. கவனியங்கள், பரிசுத்த யோவான் 10 இயேசு கூறுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று. பாருங்கள், ஒரு சத்தம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. என்னுடைய சத்தம் சத்தியம் என்று அவைகளுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சத்தம் அதுதான் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கவனியங்கள், அவைகள் வேறு எந்த சத்தத்துக்கும் பின் சென்று போகாது. அவைகள் போகாது. என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அது அந்நியனுடைய சத்தத்துக்கு பின் சென்று போகாது. வேறு வார்த்தைகளில் கூறினால், வார்த்தைக்கு முரணாக போதிக்கும் ஒரு மதசாஸ்திர பள்ளியின் சத்தத்தை அவைகளால் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி கோழியின் கொக்கரிப்பை அந்த கழுகினால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நேற்றிரவு பார்த்தோமே, அதுபோல் செம்மறி ஆட்டினாலும் புரிந்து கொள்ள முடியாது. அவைகளால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு கழுகாயிருக்கிறான். அசலான மறுபடியுமாய் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்திலும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது. தேவனை பற்றின காரியங்களை மட்டுமே அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்பொழுது பாருங்கள், உங்களால் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது இந்த விதமாய் அல்ல என்று நான் நினைக்கிறேன். அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று நான் நினைக்கிறேன். அது தெய்வீக சுகமாய் இருக்கும் என்று நான் நம்ப மாட்டேன். நான் இதையெல்லாம் நம்ப மாட்டேன் என்று யாராவது கூறினால், அப்போது ஒரு அசலான மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவன் அந்த காரியங்கள் அவன் காதுகளில் தரித்து நிற்காது. அவனால் அவைகளை புரிந்து கொள்ள முடியாது. தேவனில் விசுவாசமாய் இருக்கிறவனும் வேதத்தை வாசிக்க கூடியவனும் இயேசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் என்பதை கண்டவனுமான ஒரு மனிதனால் எப்படி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள் அவர்களுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. ஒரு சிறு குழந்தையை போன்று ஒரு குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தை பிறந்து பின்னர் ஒருமுறை அரை தாயண்டையில் இருக்கவிட்டு அவளிடமிருந்து அந்த வெதுவெதுப்பான பாலை குடிக்கையில் அதன் தலையை தாயின் மார்பில் முட்டி முட்டி குடிக்கும். பிறந்து 1 மணி நேரம் தான் ஆகி இருந்தாலும் சரி, அப்படி செய்யும். 2 நாட்கள் கழித்து அந்த குழந்தையை அதன் தாயின் மார்பிலிருந்து தூக்கி இன்னொரு அந்நிய தாயின் மார்பில் கொடுத்து பாருங்கள். அது தன் கால்களை குட்டி கால்களை ஆகாயத்தில் உதைத்துக் கொண்டு வீல் என்று அழும். அதனுடைய தாயார் அவள் அல்ல. பாருங்கள், தன்னை குறித்து ஏதோ காரியத்தை அது ஏற்கனவே உடையதாய் இருக்கிறது. ஏனென்றால் அவன் இந்த தாயின் ஒரு பகுதியாயிருக்கிறான். இருப்பினும் அவனுடைய சொந்த தாயை அறிந்து கொள்ள இயற்கையானது ஒரு வழியை அவனுக்கு உண்டாக்கி இருக்கிறது. தன் தாயை அறிந்து கொள்ளவும் எங்கிருந்து தான் பிறந்தேன் என்பதையும் அறிந்து கொள்ளவும் இயற்கையானது ஒரு குழந்தைக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்குமானால், பரிசுத்த ஆவியினால் பிறந்த ஒரு தேவனுடைய குமாரனால் எவ்வளவு அதிகமாய் அதை அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய தாயை அவன் அறிவான். அவன் வார்த்தையினால் பிறந்தவனாய் இருக்கின்ற காரணத்தால் அவன் அறிந்திருக்கிறான். அவன் வார்த்தையை புரிந்து கொள்கிறான். அவனை ஒரு அந்நிய இடத்தில் கொண்டு போய் வைத்தால் அங்கே அவன் நிச்சயமாய் அதை உணர்ந்து கொண்டு எவ்வளவு சீக்கிரமாய் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவான். காரணம் என்னவென்றால் அவன் சாய்ந்திராததனால் அப்படி செய்வான். காத்திரு அன்பே, இப்பொழுது இது உன்னுடைய தாய் என்று யாராவது அவனிடம் கூறினால் அது அவனுடைய தாய் அல்ல. ஏனென்றால் அவன் இந்த தாயின் பகுதி என்று அவன் அறிந்து கொள்ள அவனுக்கு ஒரு வழி இருந்தது. அதுதான் அவனுடைய தாய். வேறு யாராலும் அவளுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. அவனுடைய சொந்த தாயை அவன் அறிவான். கவனியங்கள், அது எப்படி அவ்வளவு உண்மையாய் இருக்கிறது என்று. அப்படியே தேவன் எல்லா காரியங்களையும்
அதன் இனத்தின்படியே செய்திருக்கிறார். கால்நடைகளை அவைகளின் இனத்தின்படி செய்திருக்கிறார். அநேக நேரங்களில் கால்நடைகளையும் அதன் கன்றுகளையும் ஒன்று திரட்டி கூட்டுவோம். இந்த கன்று குட்டிகள் எல்லாம் எப்படி அதன் தாயை கண்டுபிடிக்க போகின்றது என்று நான் வியந்ததுண்டு. அவைகள் மலை முழுவதிலும் இருந்து கீழே கொண்டு வரப்பட்டு எல்லாம் கூட்டமாக ஒன்றாக குழம்பி இருக்கும். மிக அதிகமாக பசியாயிருக்கின்ற கன்று குட்டியானது சிறிது நேரம் வேறு தாயிடம் பாலை குடித்துவிட்டு, அதிலும் உண்மையாகவே அது பசியாய் இருந்தால்தான் அப்படி செய்யும். ஆனால் ஒரு இடத்தில் நாம் அவைகளை மடக்கி நிறுத்தினவுடன் தாய் பசுவானது மற்ற பசுக்கள் கன்றுக்குட்டிகள் மத்தியில் தன் கன்றை கண்டுபிடிக்கும் அளவும் அலைந்து கொண்டே தேடும். அவ்விதமாகவே கன்றும் தாயை தேடிக்கொண்டு அலையும். அந்த தாய் சத்தமிடுவதில் சற்று ஊளை இருக்கிறது என்று அதற்கு தெரியும். அந்த கன்றுக்காக அந்த பசு கத்துகிறது, மற்ற பசுக்களும் கத்திக்கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. சிந்தித்து பாருங்கள். ஆனால் அந்த சிறு கன்றுக்குட்டியோ அதன் தாயின் அழைப்பை கண்டுகொள்ளும். ஏனென்றால் அது அந்த தாயின் ஒரு பகுதியாயிருக்கிறது. பரத்திலிருந்து வந்த ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் வார்த்தையின் ஒரு பாகமாயிருக்கிறான். சரியா? இன்னொரு தாயை அவன் பின்தொடர்ந்து போக மாட்டான். அவன் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறான். அவன் வார்த்தையோடு சேர்ந்திருப்பான். எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு புறப்படுவான் என்று பவுல் கூறுகிறான். வார்த்தையின் சத்தத்தை அவன் அறிந்திருக்கிறான். இது எப்படி? முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய கரமானது அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை கவனியுங்கள். அவன் தேவனால் நியமிக்கப்பட்டவன் என்றும் சுவிசேஷ சத்தியத்தில் அவன் இருக்கிறான் என்றும் அவன் அறிந்திருக்கிறான். அவன் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய வார்த்தையை மறுக்க முடியாது என்று அவன் அறிந்திருக்கிறான். ஆகையினால் ஒரு அந்நியனை பின்தொடர்ந்து அவன் போக மாட்டான். நான் எழுதி வைத்திருக்கின்ற குறிப்பை இங்கே இந்த புத்தகத்தில் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அதை கடந்து விட்டேன். ஆனால் தற்செயலாய் வேத வாசிப்பை பார்க்க நேர்ந்தது. மீண்டுமாக அதை குறிப்பிடலாம் என்று நான் நினைத்தேன். எப்பொழுதும் இருந்திராத மகத்தான வேத பண்டிதர்களின் நாட்களிலும் அவருடைய சொந்த முன்குறிக்கப்பட்ட செம்மறியாடுகள் எப்படியாய் அவரை பின்தொடர்கிறது என்று கவனியுங்கள். அவைகள் அவரை அறிந்திருந்த காரணத்தால் அவைகள் நேராக வெளியேறி வந்தன. அந்த நாளுக்கு வார்த்தை என்ன வாக்களித்திருக்கிறது என்பதை அவைகள் அறிந்திருந்தன. மேசியா வரும்போது அவர் எந்த விதமாய் இருப்பார் என்றும் அவைகள் அறிந்திருந்தன. சீமோன் பேதுரு அவரிடத்திற்கு வந்தான். அப்பொழுது அவன் சீமோனாக மட்டுமே இருந்தான். அதை குறித்து அந்திரேயா அவனிடம் கூற முயற்சித்தான், இந்த மனிதன் மேசியா என்று. சீமோன் நிச்சயமாக ஒரு கால் அவன் மண்டை கனத்தவனாய் இருந்திருக்கலாம். அவன் போக மறுத்தான். ஆனால் அவன் இயேசுவின் சமூகத்துக்கு முன்பாக அப்போது வந்தபோது இயேசுவானவர் அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்று சொன்னார். இயேசு அவருடைய அப்போஸ்தலரிடத்தில் நான் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் என்று நமக்கு தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். அவர்கள் அவருடைய சிந்தனையின் தன்மைகளாயிருந்தனர். ஆகையினால் அந்த வித்து அவனுக்குள்ளாய் இருந்தபடியினாலே மேசியா ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார் என்று வார்த்தை கூறுகிறது என்றும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவன் அறிந்திருக்கிறான். பேதுரு அதை கண்டபோது அவன் மீன் பிடிப்பதை விட்டுவிட்டான். நான் வலைகளை விட்டு விடுவேன் என்று அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவன் போய் ஒரு மனுஷரை பிடிக்கிறவனானான். ஏனென்றால் மற்றவர்களும் அங்கே நின்று கொண்டு அதே காரியம் நடப்பிக்க கண்டு அதை ஒரு அசுத்த ஆவி என்று கணித்தனர். அவர்கள் வேத பண்டிதர்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய மத போதனைகளின் ருசியின்படியா இல்லை. ஆகவே அவர்கள் அதை நிராகரித்தனர். ஏனென்றால் அவர்களுடைய சொந்த பட்டதாரிகளால் அவர்கள் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதலாய் இயேசு கிறிஸ்து வந்தபோது அதை காண முடியாதபடி அவர்கள் அவ்வளவு குருடாயிருந்தார்கள். தேவன் என்ன கூறியுள்ளாரோ அதற்கு பதிலாக அவர்களுடைய ஆசாரியர்கள் கூறினதன் பேரில், சபை என்ன கூறியதோ அதன் பேரில் அவர்கள் சாய்ந்திருந்தார்கள். இயேசு அதற்காக அவர்களை கடிந்து கொண்டார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆராய்ந்து பார்க்கும்படி நான் கூறுகின்ற இந்த வேத வார்த்தைகள் நான் யார் என்று உங்களுக்கு கூறும். ஆனால் அவர்களோ வார்த்தை கூறுகின்றதன் பேரில் சாய்ந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய சுய புத்தி என்ன கூறுகின்றதோ அதன் பேரில் சாய்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள். அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வார்த்தைகள் கூறுகின்றது. அவர்களுடைய சொந்த மரசாஸ்திர திரையே அவர்களை குருடாக்கி போட்டது. சகோதரன், நீர் என்ன கூற பார்க்கிறீர் என்று நீங்கள் சொல்லலாம். இதைதான் நான் சொல்ல போகிறேன். அந்த காரியம் மீண்டும் சம்பவிக்கிறது. தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன கூறினாலும் புருஷர்களும் ஸ்திரீகளும் ஜனங்களும் ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்து கொண்டு அதன் பேரில் சாய்ந்து போகுமட்டாய் அது சம்பவிக்கும். அவர்கள் தங்கள் சுயபுத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிராதது போன்று அதை அசட்டை செய்து அதிலேயே தொடர்ந்து போய்கொண்டே இருப்பார்கள். மனித ஜீவியத்தின் அது ஒரு ஜீவனற்ற வித்தாய் இருக்கிறது.
அதற்கு சரீர பிரகாரமான ஜீவன் இருக்கிறது, ஆனால் உயிர்ப்பிக்கத்தக்கதாய் அதற்குள் ஆவிக்குரிய ஜீவன் இல்லை. அவர்களுடைய முகத்தின் மேல் திரையிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் சொந்த கருத்தை உடையவளாய் இருக்கிறார்கள். மேசியா எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் சொந்த கருத்தை உடையவளாய் இருந்தார்கள். ஆனால் மேசியா எப்படி இருக்க வேண்டும் என்று வார்த்தை கூறியிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், அவர் எப்படி இருப்பார் என்று அவர்கள் தங்கள் சொந்த கருத்தை உடையவளாய் இருந்தார்கள். பிரதான ஆசாரியன் இந்த விதமாய் கூறியிருப்பான் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. எனக்கு கீழாக இருக்கின்ற எல்லா ஆசாரியர்களும் மேசியா வரும்போது நாங்கள் ஒரு மகத்தான ஆலயத்தை கட்டி இருக்கிறோம், நாங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறோம், அவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்று இந்த காரியங்களை எல்லாம் வேதம் கூறுகின்றது. அவர் அப்படியாய் வரும்போது மேசியா நேராக இங்கே தான் வருவார், எங்களோடு தம்மை தாமே அடையாளம் கண்டு கொண்டு, நான் தான் மேசியா, நான் வந்துவிட்டேன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா நான் தான் என்று சொல்லுவார். அவர் அப்படி வந்தபோது அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்ததற்கு அவ்வளவு வித்தியாசமான விதத்திலே அவர் வந்தார். அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு மாய்மானக்காரன் நேராக அங்கே நடந்து வந்து அவரிடம் போய், நான் தான் மேசியா, நான் இன்ன டாக்டர் பட்டம் பெற்றவன் என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் பிறப்பில் அவருக்கு பின்னால் ஒரு கரையுடன் பிறந்த ஒரு மனிதனிடத்தில் அவர்கள் வரும்போது, அதிலும் எந்த பள்ளியிலும் படித்ததில்லை, பள்ளிக்கு போனதும் இல்லை, எந்த மனசாஸ்திர கல்லூரி படிப்பும் கிடையாது, எந்த ஐக்கிய அட்டையும் கிடையாது. ஆனால் அவரோ வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானமாயிருந்தார். நான் செய்கின்ற கிரியைகளே நான் யார் என்று உங்களுக்கு சொல்லும். நான் செய்வேன் என்று வாக்களிக்கப்பட்டுள்ள கிரியைகளை நான் செய்யவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டாம். நாம் அதை இந்நாட்களுக்கு ஒத்து பார்க்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் அதை வேறு ஏதோ ஒரு காலத்துக்கு அதை ஒத்து பார்க்கிறார்கள். அவர் பலத்தினாலும் நித்திய ஜீவன் வல்லமையினாலும் அவைகளின் கிரியையினாலும் அவர் வந்தபோது ஜனங்கள் அதை காட்டுத்தனமான மூடபக்தி வைராக்கியம் என்று அழைத்தனர். ஏன்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திராமல் தங்களுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள். அது சரி என்று உங்களுக்கே தெரியும். தேவனுடைய சொந்த வியாக்கியானத்தின் அடையாளம் என்னவென்றால் வாக்குத்தத்தம் அப்படியே வெளிப்படுவதே ஆகும். நான் இதை இப்படி சொல்லலாம், இன்னும் சற்று தெளிவாக கூறுகிறேன். தேவன் வார்த்தையை பேசும்போது அவருக்கு எந்த புருஷனோ அல்லது ஸ்திரீயோ அல்லது வேறு யாரோ அதன் அர்த்தம் இதுதான் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தேவன் இந்த அர்த்தத்தை தான் கூறுகிறார் என்று நீங்கள் கூறலாம். அவர் எந்த அர்த்தத்தில் அதை கூறுகிறாரோ அதுதான் அர்த்தம். இப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை எந்த விதமாக வியாக்கியானிக்கிறார்? அதை நிறைவேற்றுவதன் மூலமாக. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று வேதம் கூறுகின்றது. அவள் கர்ப்பவதியானால் அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார், அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. அதற்கு எந்த ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை. இந்த கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கூட தேவன் கூறியிருக்கிறார். அதை செய்தும் விட்டார். அதற்கு வியாக்கியானம் ஒன்றும் தேவையில்லை. அதற்கு தேவையானதெல்லாம் ஏற்றுக்கொள்வதுதான். தேவன் செய்ததை ஏற்றுக்கொள்ளத்தான் யாராவது தேவை. அதற்கு வியாக்கியானம் ஒன்றும் தேவையில்லை. தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை தாமே வியாக்கியானிக்கிறார். தினம் தினம் நாம் காணுகின்ற காரியங்களை இந்த கடைசி நாட்களில் செய்வேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். அந்நாட்களில் இருந்தது போலவே ஜனங்கள் இன்றைக்கும் தங்கள் சுயபுத்தின் மேல் சாய்ந்திருக்கிறார்கள். அது மூடபக்தி வைராக்கியம் என்று என்னுடைய போதகர் கூறுகிறார். ஆனால் வேதாகமோ அது சம்பவிக்கும் என்று கூறுகின்றது. யாருடைய புத்தின் மேல் இப்போது சாய்ந்து கொள்ள போகின்றாய்? வேதம் இந்த விதமாய் கடைசி நாட்களில் இருக்கும் என்று வாக்களித்திருக்கிறது. அதாவது லவோதிக்கேயா சபையானது அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன்னனாகி அல்லது போதுமானதை சொந்தமாக உடையவர்களாகி, நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒன்றும் குறைவில்லை, நான் ஒரு ராணியை போல் அமர்ந்திருக்கிறேன், அவள் ஐஸ்வர்யம் உள்ளவளாயிருக்கிறாள், நீ பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாய், ஆனால் அதை அறியாதிருக்கிறாய் என்று அவர் சொன்னார். அது முழு சபை காலத்திற்கும், சபைக்கு, லவோதிக்கேயா சபைக்கு, நீ நிர்வாணியாயும் குருடாயும் தரித்திரனாயும் பரிதபிக்கப்படத்தக்கவனாயும் இருக்கிறதை அறியாதிருக்கிறாய். அவளுடைய ஐஸ்வர்யத்தில் அவள் அமர்ந்து கொண்டு லட்சக்கணக்கின் அங்கத்தினர்களை கொண்டவளாய் உலகத்தின் செல்வத்தை தன் கரத்தில் ஏறக்குறைய உடையவளாய் இருக்கிறாள். இவைகளையெல்லாம் ஒன்றாய் திரட்டி இந்த நாளில் கத்தோலிக்க புரொட்டஸ்டன்ட் சபைகளையும் ஒன்று கூட்டினால் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். உலகத்தின் செல்வத்தை அவர்கள் தான் உடையவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய தேசமே வெடிக்கும் தருவாயில் இருக்கிறது. இப்பொழுது துவங்கி 40 வருஷங்களில் வசூலிக்கப்படும் வரி பணத்தின் மேல் நாம் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எனக்கு சொல்லுகிறார்கள், லைஃப் லைன் என்ற பத்திரிகையிலும் அவர்கள் அப்படித்தான் கூறுகிறார்கள். இப்பொழுது நாம் செலவழித்துக் கொண்டிருக்கும் அந்த பணமானது அடுத்த 40 வருடங்களின் வரி பணமாயிருக்கும். என்னுடைய சிறிய பேரன் கர்த்தர் வர தாமதித்தால் அவனுக்கு 40 வயதாகி அவன் செலுத்த போகும் வரி பணத்தை தான் நாம் இப்பொழுது செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிவப்பிந்தியர்கள் பட்டினினால் மரித்துக் கொண்டிருக்கும் போது
நாம் அயல் நாடுகளுக்கு உதவி அளிக்கிறோம். ஐக்கியத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிறோம். ஐக்கியத்தை விலை கொடுத்து நீங்கள் வாங்காதீர்கள். நீங்கள் நண்பர்களை விலை கொடுத்து வாங்குவதில்லையே? இல்லை, ஆனால் அதைதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விதமாக அழைத்துக் கொண்டோம். கிடைக்கக்கூடிய எல்லா காரியங்களின் மேலும் வரி 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 என்று வரி போடுகிறோம். நூற்றுக்கணக்கான வருஷங்களானாலும் யுத்த கடனிலிருந்து வெளிவர முடியாது. அவ்விதமாய் இருந்தும் அரசியல்வாதிகள் நம்மை அதில் தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்பொழுது நாம் அந்த விதமாக இருக்க கூடாது. அந்த விதமாய் நாம் இருக்க நமக்கு எந்த காரணமும் இல்லை. ஆனால் சபைகளோ அவர்கள் தாமே ஐஸ்வர்யங்களாகிவிட்டார்கள். ஏறத்தாழ உலகத்தின் செல்வத்துக்கு ஈடாக கத்தோலிக்க சபையில் செல்வம் இருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது. அக்காரணத்தினால் தான் ரஷ்யா அவளை வெளியே துரத்தியது. ரஷ்யா ஏன் அவளை தள்ளி வைத்தது? கம்யூனிசத்தின் சல்லி வேறே அதுதான். ஏனென்றால் சபை ஏதோவாக இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற எஞ்சியுள்ள உலகத்தில் இருந்தும் ஒன்றும் அதிகமாயில்லை. நாங்கள் அங்கே பின்லாந்தில் இருந்த போது அந்த சிறு மரித்து போன பையன் உயிரோடு எழுப்பப்பட்டான். அங்கே அந்த ரஷ்ய போர் வீரர்கள் அப்படியே நிலையாய் நின்று மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன்தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் ஸ்தாபனங்களையும் பள்ளிக்கூடங்களையும் கட்டடங்களையும் உண்டாக்கினோம். ஆனால் இயேசுவானவர் செய்ய சொன்ன சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பதை நாம் செய்ய தவறிவிட்டோம். நாம் உலகத்துக்கு கல்வி புகட்ட முயற்சிக்கிறோம். உலகிற்கு கல்வி கற்பி, கல்வி கற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லவே இல்லை. நீங்கள் மறுபடியுமாய் பிறந்து ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அக்காரணத்தினால் தான் நாம் எங்கேயும் அவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கதாக தவறி போகிறோம். பாருங்கள், நம்மிடத்தில் செல்வம் இருக்கிறது, நம்மிடத்தில் அந்த காரியம் இருக்கிறது. இப்பொழுது என்ன சம்பவிக்கும்? இந்த சபையானது சபைகளின் உலக ஐக்கியத்தில் ஒன்று சேரும் போது யார் முன்னின்று நடத்த போகிறார் என்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையா? மெத்தடிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள், பெண்டேகோஸ்துக்கள் இன்னும் மற்றவர்களாகிய உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? நாங்கள் அதற்குள்ளாக போக மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். ஒன்று நீங்கள் அதற்குள்ளாக போக வேண்டும், அல்லது உங்களுடைய ஸ்தாபனத்தை உடைத்தெறிவீர்கள். நீங்கள் ரெண்டில் ஒன்றை செய்வீர்கள். அது இப்பொழுதே நேர உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும். அது மிருகத்தின் முத்திரையை பலவந்தப்படுத்துகிறதா இருக்கிறது. அதுதான் அது. ஆவணமாக்குதல் முற்றிலுமாக மிருகத்தின் முத்திரையாய் இருக்கிறது. வேதத்தை கொண்டு என்னால் அதை நிரூபிக்க முடியும். அவள் ஒரு மகா வேசி. அவளுக்கு வேசி குமாரத்திகள் இருந்தனர். அது சத்தியம் என்று நாம் யாவரும் அறிவோம். ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கம் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணானது. அதன் கொள்கைகளில் அது அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறது. அதில் இருக்கின்ற அனைத்தும் அந்தி கிறிஸ்து அல்ல, ஆனால் அதன் கொள்கைகளில், அதன் முறைமைகளில் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தாபிக்கப்பட்ட முறைமைகளும் அந்த விதமாகவே இருக்கிறது. அங்கேதான் அவர்களுடைய காரியம். அதை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன் பேரில் சாய்ந்திருப்பதற்கு பதிலாக மற்ற யாரோ ஒருவருடைய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளுகிறார்கள். அக்காரணத்தினால் தான் தவறாய் இருக்கிறது. நல்ல கல்வி பயின்ற பையன்கள் குருமார் பள்ளிகளுக்கும் வேதாகம பாடசாலை முதலானவைகளுக்கும் போகிறார்கள். ஒரு கால் அவர்களுக்கு தேவனுடைய அழைப்பு அவர்களுடைய இருதயத்துக்குள் இருக்கலாம். அவர்கள் அங்கே வெளியேறி போய் அவ்வளவாய் ஒரு கருத்தோடு ஊர்ஜிதமாகி இன்னார் இன்னார் சொல்லி இருக்கிறார், பேராயர் இன்னார் இன்னார் இவரதை சொல்லி இருக்கிறார், அவரதை சொல்லி இருக்கிறார், அது இந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை சங்க மனிதர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் என்கின்றனர். யார் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து அக்கறை கொள்ளாதே. தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் இயேசு சொன்னார். அது யாரா இருந்தாலும் அக்கறை இல்லை. என்னுடையவைகளே சத்தியமாய் இருக்கிறது. சத்தியம் என்னவென்று நமக்கு எப்படி தெரியும்? ஏதோ காரியம் சம்பவிக்கும், அதாவது ஏதோ காரியம் நடைபெற போகின்றது என்று வேதம் அறிவிக்கும் போது அது அந்த விதமாகவே சம்பவிக்கிறது. இப்பொழுது வேதம் கூறுகின்றது அவரிடத்தில் உலகத்தின் செல்வம் வெள்ளியும் பொன்னும் இருக்கிறது என்று. நாம் தங்கத்தின் தரத்தின் மேல் இருந்து கொண்டு நாம் முறிந்து போவோமானால் என்ன சம்பவிக்க போகிறது? என்ன சம்பவிக்க போகிறது? உங்களுக்கு தெரியும், இந்த தேசத்தின் ஐஸ்வர்யமான்களும் விஸ்கி, மதுபானம், புகையிலை முதலானவைகளை உற்பத்தி செய்யும் கம்பெனிகள் கரன்சி நோட்டுகளை மாற்றுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். எனவே நாம் செய்ய வேண்டியதான காரியம் ஒன்றே ஒன்றுதான், அதை கடனாக வாங்க வேண்டும். அப்படி நாம் கடன் வாங்குவதற்கு ஒரே இடம்தான் இருக்கிறது. அப்படி நாம் அதை செய்யும் போது நாம் நம்முடைய பிறப்புரிமையை அதற்கு விற்று போடுகிறோம். அது உண்மை. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் அதற்கும் அந்த ஒழுங்குமுறைகளுக்கு சொந்தமாகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடியதாய் அங்கு வேறொன்றும் இல்லை. ஓ ஜனங்களை, எனக்கு ஒருவேளை பைத்தியம் என்று நீங்கள் நினைக்கலாம். மரணத்தில் என்னுடைய சத்தம் அமைதலாக்கப்படும். ஆனால் இந்த ஒளிநாடாக்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும். நான் கூறினது நிறைவேறுதலுக்குள் வருகிறது என்பதை நீங்கள் அப்பொழுது அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இந்த முடிவை நான் எடுக்கவும் இந்த காரியத்துக்கு எதிராகவும் நின்றதற்கு நான் என்னுடைய கருத்திலும் அழைப்பிலும் நான் தவறாக இருந்தால் நான் மிகவும் மட்டமான மனிதனாக இருப்பேன். நான் தேவனுக்கு எதிராக இருப்பேன்.
தேவனாக இருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நான் எதிராக இருப்பேன். அந்த காரியம் தேவனுக்கு விரோதமாய் இருக்கும். நான் அதை இங்கே வேதத்தில் காண்கின்ற காரணத்தினால் நான் என்னுடைய முடிவை எடுத்தேன். அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அப்படியானால் அது ரூபகாரப்படுத்தப்பட்டும் அது சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டும் இருக்கின்றதை நான் காண்கிறேன். அவருடைய வார்த்தையிலிருந்து தேவன் கொடுக்கும் வியாக்கியானம் அதுதான். தேவனுடைய வார்த்தையை பற்றின அவருடைய சொந்த வியாக்கியானமானது அதை அவர் எப்படி ரூபகாரப்படுத்துகிறார் என்பதும் எப்படி அது உண்மையாய் ஆக்குகிறார் என்பதுமே ஆகும். இந்த பரிசேயர்கள் ஏன் குருடாய் இருந்தார்கள்? அவர்களை அவ்வளவு குருடாக்கினது என்ன? காரணம் என்னவென்றால் அவர்கள் வார்த்தையின் வெளிப்பாட்டை அல்லது ரூபகாரப்படுத்தலை ஏற்றுக்கொள்ள மறுத்ததே ஆகும். காரணத்தினால் தான் இன்றைக்கு சபைகள் எல்லாம் குருடாய் இருக்கிறது. என்னவென்றால் ரூபகாரப்படுத்தப்படுகின்ற வெளிப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். வார்த்தையின் விதமாய் கூறப்பட்டு அது வெளிப்படுத்தப்பட்டு பின்னர் அது நிரூபிக்கப்பட்டது. அவர்கள் இன்னமும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அந்த காரணத்தினால் தான் இந்த யூதர்கள் இந்த நாள் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றி அவர்களிடம் உங்களால் பேச முடியாது. ஏனென்றால் திரையானது இன்னமும் அவர்கள் முகத்தின் மேல் இருந்து அவர்களை குருடாக்குகிறது. முழு சுவிசேஷத்தையும் தேவனுடைய வல்லமையை குறித்து உங்களால் சபைகளிடம் பேச முடியாது. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் கண்களை தேவனுடைய சத்தியத்திலிருந்து குருடாக்கி போட்டான். அவர்களோ அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்திரீகள் தலைமயிரை வெட்டி கொண்டு சபைக்கு வருகிறார்கள். காரணம் அவர்களுடைய போதகர்கள் அதெல்லாம் பரவாயில்லை, அந்த மனிதன் ஒரு பைத்தியக்காரன் என்று கூறுகிறார்கள். ஆனால் வேதமோ அவ்விடமாக மயிரை கத்தரிக்கும் போது அது தவறானது என்றும் தேவன் அப்பேற்பட்டவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிக்க மறுக்கிறார் என்றும் அந்த ஸ்திரீகளில் சிலர் இன்னொரு அவமதிப்பை உண்டு பண்ணுகிறார்கள். அதாவது ஒரு பிரசங்கியாராக முயற்சிக்கிறார்கள். அப்படியானால் அவள் 2 தவறுகளை செய்கிறாள். அவள் அதை செய்யக்கூடாது என்று வேதம் கூறுகின்றது. அதில் ஒன்றையும் செய்யக்கூடாது. ஆனால் சபை ஸ்தாபனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவளை நியமித்து அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு அவளை அங்கே வெளியே அனுப்புகிறார்கள். தேவனுடைய ஒரு வார்த்தையானது தவறாக பொருத்தப்பட்டால் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் அல்லது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது முழு சங்கிலியையும் உடைத்து போடுகிறது. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸ்திரீகளே, இந்த காரியங்களுக்கு எதிராக நான் பிரசங்கிக்கிறது நீங்கள் கேட்கிறீர்கள். அதாவது குட்டையான கால் சட்டைகளை அணிதல், வர்ணம் தீட்டிக் கொள்ளுதல், சிகை அலங்காரங்கள், தலைமயிரை வெட்டி கொள்ளுதல் போன்றவைகளுக்கு எதிராக நான் பிரசங்கிக்க நீங்கள் கேட்டும் பின்னர் ஏன் அப்படியே செய்கிறீர்கள்? நான் ஒவ்வொரு வருடமும் திரும்பி வரும்போது நீங்கள் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திருப்பதற்கு பதிலாக உங்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திருக்கிறீர்கள். போதகர்களே, நீங்கள் ஏன் உங்கள் சபையை சுத்தப்படுத்த கூடாது? ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு பதிலாக உங்களுடைய ஸ்தாபன கோட்பாட்டிற்கு போகிறீர்கள். அது சரியே. உங்கள் சுய புத்தியின் மேல் சாராதேயுங்கள், உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாதேயுங்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திருங்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ரூபகாரப்படுத்தலை ஏற்றுக்கொள்வதில்லை. சரியாக அவர் வருவேன் என்று சொன்ன விதமாகவே இயேசுவானவர் ஒரு சுவிசேஷத்தோடு வந்தார். யோவான் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவன் சற்று குழம்பினான். அவன் அங்கே சென்று, மேசியா வருகிறார், தூற்றுக்கூடை அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் தம்முடைய களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்று பிரசங்கித்தான். தேவனுடைய ஆவியானவர் அப்படியே அவனுக்குள்ளாக இருந்து பொங்கிக் கொண்டு ஒரு ஊற்றை போல வெளிவந்தது. அவன் இயேசுவானவர் காட்சியில் வந்தபோது அவர் எளியவராயும் சாந்தமுள்ளவராயும் தாழ்மை உள்ளவராயும் எப்போதும் இங்கும் அங்குமாக அவருடைய ஜீவனுக்காக ஜனங்களால் சூடப்பட்டவராயும் இருந்தார். யோவானால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் தன்னுடைய சீஷர்களில் சிலரை அனுப்பி உண்மையாகவே அவர்தானா என்று இயேசுவிடமிருந்து கண்டறிய அவர்களை அனுப்பினான். இயேசுவுக்கு என்ன ஒரு அவமரியாதை! தேவனுடைய வார்த்தையை உடையவனாய் இருந்த அந்த தீர்க்கதரிசி தண்ணீரில் நின்று கொண்டிருந்து, நான் அவரை அறிவேன், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போன்று வானத்திலிருந்து கீழே இறங்கி அவர் மேல் வந்து அமர்ந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக அதை கேட்ட பிறகும் யோவான் அவர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று போய் அவரிடத்தில் விசாரித்து வாருங்கள் என்று சொன்னான். சிறையில் அவன் எந்த விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் அல்லது அவன் எந்த சபையை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு அவனுக்கு ஒருபோதும் ஒரு புத்தகமும் அனுப்பினதில்லை. ஆனால் அவர் அவர்களிடத்தில் சொன்னார், சிறிது நேரம் காத்திருந்து என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். அதன் பிறகு யோவானிடத்தில் சென்று நீங்கள் கண்டதும் செய்யப்பட்டதுமான காரியங்களை கூறுங்கள் என்றார். ஏனென்றால் அவர் செய்த கிரியைகள் அவர் மேசியாவென்றும் தேவகுமாரன் என்றும் ரூபகாரப்படுத்தினது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். அநேகர்
இடர்கள் அடைந்து போனார்கள். தேவனுடைய வார்த்தையின் பேரில் அநேக ஜனங்கள் சுலபமாக இடர்கள் அடைகிறார்கள். அது முரணாய் இருக்கிறது என்று அவருடைய சொந்த புத்தியின் மேல் அவர்கள் சாய்ந்திருக்க விரும்புகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள அவர்கள் விரும்புகிறதில்லை. போகும்படியாய் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட வழியிலே அவர்கள் போயாக வேண்டும். எந்த விதமாய் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதன் பேரில் தான் அவர்கள் சபையானது சார்ந்திருக்கிறது. மழையை அனுப்புவேன், காலையில் மழையை பெய்யும் என்று தேவன் வாக்களித்திருந்தாலும் பரவாயில்லை, அது அர்த்தமற்றது என்று அவர்கள் சபை கூறுமாயின் அவர்கள் தேவன் கூறுவதற்கு பதிலாக சபை கூறுவதையே விசுவாசிப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் சபையினால் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனால் பிறந்த ஒரு மனிதன் தேவனுடைய வித்தினால் பிறந்தவனாய் இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய வித்தாய் இருக்கிறது. அதனாலே அவன் ஜீவிக்கிறான். அதுவே அவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேல் சாய்ந்திருக்க அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள், அது வேத வார்த்தைகளில் இருக்கிறது. அவர்கள் அதை அந்த மனிதனை ஒரு பொல்லாத ஆவி என்று அழைத்தனர். என்ன காரணம்? அவர்களுடைய போதகர் இந்த விதமாய் கூறியிருந்தார், அந்த மனிதன் பிரசங்கிப்பதை கேட்பதற்கு போகிற யாவரும் ஜெப ஆலயத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவார்கள் என்று. ஒரு சமயத்தில் குருடனாய் பிறந்திருந்த ஒரு மனிதன் இயேசுவினால் சுகமளிக்கப்பட்டான். அவனுடைய பெற்றோர்களும் கூட அந்த சுகத்தை குறித்து அவ்வளவாய் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அது செய்தது இயேசு என்று அறிக்கை செய்ய அவர்கள் அவ்வளவாக பயந்திருந்தார்கள். இவன் உங்கள் மகன்தானா என்றார்கள். அதற்கு ஆம் என்றனர். அவனை யார் சுகப்படுத்தினார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எங்களுக்கு தெரியாது, இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், நீங்களே அவனை கேளுங்கள், தனக்காக அவனே பேசுவான் என்றார்கள். ஏனென்றால் எவனாவது அவன் பக்கமாக கிறிஸ்துவின் புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால், அவர்களுடைய புத்திக்கு பதிலாக சாய்ந்திருந்தால் சபையினின்று புறம்பாக்கப்படுவார் என்று கூறப்பட்டிருந்தது. இப்பொழுதும் அதே விதமாக இல்லையா? நான் உங்களிடத்தில் ஒரு வெளிப்படையான கேள்வியை கேட்கிறேன். அது உண்மை, அவர்கள் அதே காரியத்தை செய்கிறார்கள். தேவன் எதை செய்தாலும் அவர்களுக்கு அதை பற்றி பாதகம் இல்லை. தேவன் எதை உண்மையானதென்று ரூபகாரப்படுத்துகிறாரோ அதுவல்ல, அது அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ற விதமாய் இருக்க வேண்டும். இருப்பினும் அந்த மனிதன் அதற்கான பதிலை உடையவனாய் இருந்தான். அவர்கள், உன்னை சுகப்படுத்தியது யார் என்றார்கள். அதற்கு அவன், நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் என்றான். அதற்கு அவர்கள், அவன் ஒரு பாவி, அவன் எங்கிருந்து வந்தான் என்று எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அவன் சொன்னான், இது ஒரு வினோதமான காரியமாய் இருக்கிறது. நீங்கள் இந்த வேலைக்கு தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள். என் கண்களை திறந்த மனிதன் இங்கே இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியம் உலகம் உண்டாத முதல் கொண்டு சம்பவிக்கவில்லையே. அப்படி இருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களே, என்ன என்ன என்றான். ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள். ஏனென்றால் குருடரின் கண்கள் திறக்கப்படும், முடவன் மானை போல குதிப்பான், வனாந்திரத்திலே தண்ணீர்கள் பாய்ந்தோடும் என்று ஏசாயா கூறியிருக்கிறான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அவருடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள் என்று வார்த்தையின் பேரில் சாய்ந்திருக்கவில்லை. அவர்கள் வகுத்துள்ள அவர்களுடைய சொந்த வழிமுறைகளின் மேல் சாய்ந்திருந்தார்கள். இப்பொழுது இந்நாளின் சபைகள் அதையே செய்கிறதை கவனியுங்கள். அவர்களுடைய ஸ்தாபன முறைமைகளில் அவர்கள் ஒரு மகத்தான மேம்பட்ட இனத்தின் புரிந்து கொள்ளுதலை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அதாவது அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை வைத்துக் கொண்டு வேறு யாரும் அதனுடன் விளையாட விரும்பவில்லை. அவர்களுடைய குழுவினரை சார்ந்திருந்தால் ஒழிய ஒருவரும் அதன் அருகில் வர விரும்புகிறதில்லை. என்னிடத்தில் சொல்லாதீர்கள், நான் டூசான் அரிசோனாவில் ஜீவிக்கிறேன். நான் 3 வருடங்களுக்கு முன்பே அங்கு வந்து விட்டேன். சபைகளின் சங்கத்தில் உட்கார்ந்து நான் சபை ஏதும் துவங்குவதற்காக இங்கே வரவில்லை. நான் உங்களோடு ஐக்கியம் கொள்ள வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். நான் ஒரு மிஷினரி, சுவிசேஷகன், நான் எதை வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று கூறினேன். அவர்களோ, நீ ஒரு சபையை துவக்க இங்கே வருகிறாயா என்றனர். நான் இல்லை ஐயா என்றேன். எனக்கு சபை ஒன்று தேவை என்றால் இந்தியானாவில் எனக்கு ஒரு சபை இருக்கிறது. நான் இங்கே வந்தேன் ஏனென்றால் ஒரு தரிசனத்தில் தேவன் என்னை இங்கே வரும்படி வழிநடத்தினார். நான் இங்கே கொஞ்ச காலம் இருப்பேன். தேவன் என்னை இங்கிருந்து வெளியே வழிநடத்தும் வரைக்கும் இருப்பேன். ஆனால் ஒரு சபையை துவக்க நான் இங்கே வரவில்லை. உங்களுக்கு உதவி செய்யவே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று நான் அந்த விதமாய் சொல்லி 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஒரு இடத்திற்கும் நான் பேசுவதற்கு அழைக்கப்படவே இல்லை. ஏனென்றால் சரியாக அதற்கு பின்னர் அவர்கள் எல்லாரும் அங்கே ஒன்று கூடி, எந்த மனிதனாவது தன்னுடைய பிரசங்க பீடத்தில் இந்த மனிதனுக்கு இடம் கொடுத்தால் அவன் புறம்பாக்கப்படுவான் என்று கூறியிருந்தார்கள். ஏனென்று பார்த்தீர்களா? அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள். நிச்சயமாக அதுதான் அப்படியாய் அழைக்கப்பட்ட, அவர்களால் உருவாக்கப்பட்ட மேம்பட்ட புரிந்து கொள்ளுதலாகும். உங்களுடைய பெயரை அவர்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்யவில்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டீர்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு ஊழியக்காரன் என்னிடம் அவ்வாறு கூறினான். அது ஒரு அரைகுறையாக இருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம். அவன் ஒரு பெந்தெகோஸ்தை சேர்ந்தவன். நானும் ஜாக்மோரும் அங்கே டல்லஸில் உட்கார்ந்து அவன் பேச கேட்டுக் கொண்டிருந்தோம். ஒரு மனிதனுடைய பெயரை புத்தகத்திலிருந்து எடுக்க வேண்டியதா இருக்கிறது என்று அவர் கூறினான். நான் ஏன் என்றேன். ஏனென்றால் அவன் உமோடு ஐக்கியம் கொண்டான் என்றான். நான் சொன்னேன், சரி, நீக்கிவிடுங்கள் என்று. அதற்கு அவன், அப்படியானால் அவன் இழக்கப்பட்டு போவானே என்றான்.
நான் சொன்னேன், இழக்கப்பட்டு போவதா? அவன் சொன்னான், ஏன், அவன் பெயர் அது இல்லையே என்றான். நான் சொன்னேன், நீர் ஒரு மாகாண பொறுப்பு போதகராய் இருந்து கொண்டு அதை நம்புகிறீரா என்று. அதற்கு அவன், அது உண்மையா இருக்கிறது என்றான். நான் சொன்னேன், தொலைபேசியை கீழே வை, அது ஒன்றும் தேவனுடைய கிருபை அல்ல என்றேன். பாருங்கள், ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அந்த சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். நீ எந்த வகுப்பாரை சேர்ந்தவன் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. நீ பிறப்பினால் முற்றிலுமாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றாய். அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கின்றது. அந்த ஒரு வழியினால் தான் நீ அப்படியாக முடியும். எதையோ சேர்ந்து கொள்வதனாலோ, ஒரு கோட்பாடினாலோ, அல்லது கல்வியினாலோ, மத சாஸ்திரத்தினாலோ, எதிலோ உணர்ச்சி வசப்படுவதனாலோ, அல்லது இதை மீண்டும் மீண்டுமாக சொல்லுவதனாலோ அல்ல. மறுபடியுமாய் பிறப்பதற்கென்று நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் ஒழிய உன்னால் மறுபடியுமாய் பிறக்க முடியாது. நீ மறுபடியுமாய் பிறந்த பிறகு ஒரு கிறிஸ்தவனாகின்றாய். என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரான். என் பிதா எனக்கு தந்த யாவும் என்னிடத்தில் வரும். ஆமே, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நமக்கு இருக்கின்ற மகத்தான வேதாகம பள்ளிகள் எங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் மேல் சாய்ந்திருங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். ஓ, என்ன வார்த்தை என்ன கூறியிருந்தாலும் அக்கறை இல்லை. அவர்கள் அதை தங்களுடைய சொந்தத்துக்கென்று சாதாரணமாக விளக்கி கூறி தாங்களும் அவர்களை போன்றவர்களும் அதை விசுவாசிக்கும்படி செய்கிறார்கள். அதாவது அற்புதத்தின் நாட்கள் கடந்து போய்விட்டது. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அது போன்ற காரியங்கள் ஏதும் இல்லை. சுகமளிக்கும் மரம் முதலானவைகள் ஏதும் இல்லை. அவைகள் எல்லாம் வேதாகம காலத்திலேயே முடிந்துவிட்டது என்பதே ஆகும். அவர்களே அதை நம்பும்படியாய் அவர்களால் செய்ய முடியும். உங்களால் ஒரு பொய்யை விசுவாசித்து அதனால் அழிந்து போக முடியும் என்று வேதம் கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அது சரியாக அப்படியே உண்மை. அவர்கள் உருவாக்குகிறார்கள். வார்த்தை என்ன கூறியிருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்கிறார்கள். அவர்கள் அதன் பேரில் சாய்கிறார்கள். அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். அது உண்மை என்று, சத்தியம் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஒரு பொய்யை அது உங்களுக்கு உண்மையா இருக்குமானால் நீங்கள் தொடர்ந்து மேலும் மேலும் மேலுமாக விசுவாசித்துக் கொண்டே இருக்கலாம். அது உண்மை. ஆனால் அது உண்மைதான் அல்லது உண்மை அல்ல என்று நாம் எப்படி அறிய முடியும்? அது உண்மை என்று தேவன் நிரூபித்தார். ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் அதை ரூபகாரப்படுத்துகிறார். அவர் அதற்கான அவருடைய சொந்த வியாக்கியானத்தை அளிக்கிறார். அவர்கள் எப்படி செய்து இந்த முடிவுக்கு வருகிறார்கள்? அவர்கள் அதை அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலின் டாக்டர் பட்டங்கள் முதலானவர்களை கொண்டு, அவர்கள் வெளிவந்த ஏதோ குருமார் பள்ளியில் அவர்கள் கற்றறிந்த காரியங்கள் முதலானவர்களை கொண்டு அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள் நண்பர்களே, கவனியுங்கள், வேதத்தில் எந்த இடத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படவில்லை. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படவில்லை. அதை நம்பும்படியாய், விசுவாசிக்கும்படியாய் தான் நாம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். எதை கொண்டு அதை நம்ப வேண்டும்? விசுவாசத்தை கொண்டு நம்ப வேண்டும். நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்களானால் அப்பொழுது அது விசுவாசத்தை வியர்த்தமாக்கிவிடும். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எப்படியும் அதை உங்களால் விசுவாசிக்க முடியும். என்னால் தேவனை புரிந்து கொள்ள கூடுமானால் நான் தேவனை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் தேவனை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு மனிதனும் தேவனை புரிந்து கொள்வதும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாய் நான் கேட்டுக் கொள்ளப்படவில்லை. நான் எந்த குருமார் பள்ளிக்கும் போகவில்லை. அதை பற்றின மனித அறிவின் எல்லா மகத்தான புரிந்து கொள்ளுதல்களும் என்னிடம் இல்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்பதுதான். நான் அவரை அதே விதமாகவே எதிர்பார்க்கிறேன். இந்த நாட்களில் அவர் என்ன செய்வார் என்று வாக்களித்திருக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் அதை செய்யும்படியாய் நான் எதிர்பார்க்கிறேன். அது உண்மை. அவர் கிருபையை வாக்களித்திருக்கிறார். நான் அதை எதிர்பார்த்தேன். நான் அதை பெற்றுக்கொண்டேன். அவர் சுகத்தை வாக்களித்திருக்கிறார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். நான் அதை பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது உங்களுடைய அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் உங்களிடத்தில் ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் என்னை சகித்துக் கொள்வீர்களானால் தங்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திராத சிலரை குறித்து சிந்தித்து பார்க்கலாம். வேதத்துள்ள ஒரு சிலரை சற்று நேரத்திற்கு அந்த காலத்தின் புரிந்து கொள்ளுதல் என்னவா இருந்தாலும் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்திராதவர்களை குறித்து பார்ப்போம். உதாரணமாக நாம் நோவாவை எடுத்துக்கொள்வோம். மகத்தான விஞ்ஞான ஆராய்ச்சி நாட்களிலே நோவா ஜீவித்து வந்தான். நோவாவின் நாட்களில் அவர்கள் ஒரு கால் பிரமிடுகளை, கூர்நுனி கோபுரத்தை கட்டி இருக்கலாம். அதை மீண்டுமாய் கட்ட முடியாது. அதனோடு ஏதும் செய்ய நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த பெரிய கற்களை அவ்வளவு உயரத்திற்கு தூக்கி கொண்டு போக நம்மிடம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அவர்களால் அதை செய்ய முடியாது. அந்த நாட்களில் அவர்கள் ஒரு விதமான ரசாயன பொருளை வைத்திருந்தார்கள். அதை அவர்கள் அச்சில் ஊற்றி
துணிகளை நெய்தார்கள், இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. சரீரத்தை சுகந்தமிடுவதற்கு அவர்கள் ஒரு தைலத்தை வைத்திருந்தனர், அதை கொண்டு அவர்கள் மமிகளை உண்டாக்கினார். நம்மால் அவைகளில் ஒன்றை இன்றைக்கு செய்ய முடியவில்லை, செய்ய வேண்டியதா இருந்தாலும் இன்றைக்கு செய்ய முடியாது. அநேக கலைகள் இருந்தது, அவைகளை எல்லாம் இழந்து விட்டோம். அப்பேற்பட்டதான கைத்தேர்ந்த விஞ்ஞான காலத்தில் தான் நோவா ஜீவித்து வந்தான். இயேசு அதை குறிப்பிட்டு சொன்னார். அதே விதமானதொரு காலம் அவர் திரும்ப வருவதற்கு முன்னர் மீண்டும் வரும். நோவாவின் நாட்களில் இருந்தது போல இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா? இயேசு அதை சொன்னார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நாம் அந்த காலத்துக்கு திரும்பி வந்து விட்டோம் என்று நம்புகிறீர்களா? அது லூக்காவின் புத்தகத்தில் இருக்கிறது, 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்பொழுது லூக்கா 17:30 லோத்தின் நாட்கள் நடந்தது போலவே கர்த்தருடைய தூதனானவன் என்று அவர் சொன்னார். நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேதாகமத்தை தான் அவர் வாசித்துக் கொண்டிருந்தார். நோவாவின் மழைக்கு முன்னர் அது எந்த விதமான நாளாய் இருந்தது என்று பின்னிட்டு போய் ஆராய்ந்து பாருங்கள். லோத்தின் நாளிலே உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னர் அது எந்த விதமான நாளாய் இருந்தது என்று பின்னிட்டு போய் ஆராய்ந்து பாருங்கள். அது என்னவென்று கண்டறிந்து இயேசு எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நோவாவின் நாட்களில் அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். நோவா பேடைக்குள் பிரவேசித்து வெள்ளம் வந்து அவர்களை அடித்துக் கொண்டு போகும் வரைக்குமாய் அதை அறியாதிருந்தார்கள். லோத்தின் நாட்கள் புறஜாதியாரின் உலகம் அழிவதற்கு முன்னர் சோதோமியர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்களும், தலைகீழாக்கப்பட்ட முறைமைகளும் எல்லா காரியங்களுமாய் இருந்தன. அது ஒரு நவீன லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆக இருந்தது. அது ஒரு நவீன லாஸ் ஏஞ்சல்ஸ் மாத்திரம் அல்ல, அது ஒரு நவீன அமெரிக்க ஐக்கிய நாடுகளாய் இருந்தது. ஐக்கிய நாடுகள் மட்டுமல்ல, அது ஒரு நவீன உலகமாய் இருந்தது. அது நிச்சயமாக அப்படி இருந்தது. ஒரு தாறுமாறாக்கப்பட்ட நிலையில் இருந்தது. மனிதர்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஜீவனின் உற்பத்தி ஸ்தானத்தையும் அவர்களுடைய பொது அறிவின் இயற்கையான புரிந்து கொள்ளுதலின் உற்பத்தி ஸ்தானத்தையும் இழந்துவிட்டு அவர்களுடைய இயற்கையான ஜீவியத்தின் போக்கையே மாற்றிவிட்டு தாறுமாறாக்கப்பட்ட பொல்லாத ஆவிகளாகிய அவர்களே அசுத்த ஆவிகளால் பீடிக்கப்பட்டவர்களானார்கள். நோவாவின் நாட்கள் அந்த விதமாக இல்லை என்றால் அது எனக்கு தெரியாது. லோத்தின் நாட்களை நான் கூறுகிறேன். நோவாவின் நாட்களிலும் கூட புசிப்பதும் குடிப்பதும் திருமணம் செய்து கொள்வதும் பெண் கொடுப்பதும் விவாகரத்து நியாயஸ்தலங்கள் நிரம்பியும் எல்லா காரியங்களும் அன்றைக்கு இருந்தது போலவே இருந்தது. ஆனால் நினைவிருக்கட்டும், உலகமானது அழிக்கப்படுவதற்கு முன்னதாக ஆபிரகாம் பூமியின் மீது அனுப்பப்பட்டு ஒரு குமாரனை பெறுவாய் என்ற வாக்கு தத்தத்தை உடையவனாயிருந்தான். ஆபிரகாம் தேவனை அநேக கட்டங்களில் சந்தித்தான். அது சபையானது தேவனை சந்திக்கிறதற்கு ஒரு பாவனையாயிருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கும் அழிவு உண்டாவதற்கு முன்னர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த குமாரன் வருவதற்கு முன்னர் தேவன் கீழிறங்கி வந்து ஒரு மனித மாமிசத்திற்குள், ஒரு மனிதனில் 3 மனிதர்களாக மாமிசத்தில் வெளிப்பட்டார்கள். அவர்கள் லோத்தினிடத்திற்கு சென்றார்கள். முதலாவதாக ஆபிரகாமிடம் வந்து அங்கே அமர்ந்தார்கள். அப்பொழுது ஆபிராம் என்பதிலிருந்து ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றத்தை ஆபிரகாம் பெற்றான். சாரா என்பதிலிருந்து சாராள் என்று மாற்றப்பட்டாள். பேசுகிற இந்த மனிதனாகிய ஏலோயிம் ஆபிரகாமோடு பேசும்படியாக அவர் கீழே வந்தபோது அவர் என்ன சொன்னார்? உன்னுடைய மனைவி சாராள் எங்கே என்றார். அதற்கு அவன், உமக்கு பின்னால் இருக்கும் கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே நான் உன்னை சந்திப்பேன் என்றார். அவருக்கு பின்னால் இருக்கும் கூடாரத்தில் இருந்து கொண்டு சாராள் நகைத்தாள். அவர் சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். புரிகின்றதா? அவருடைய வார்த்தையை கேட்டு நகைத்ததன் காரணமாக சரியாக அங்கேயே அவளுடைய ஜீவனை அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவள் ஆபிரகாமின் ஒரு பகுதியாயிருந்தாள். இன்றைக்கோ லூக்கு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே கடைசி நாட்களிலும் அப்படியே இருக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று இயேசு கூறினார். இப்பொழுது மனுஷகுமாரன் ஒரு தீர்க்கதரிசி என்பது நினைவிருக்கட்டும். யெகோவா எசேக்கியேலை ஒரு மனுபுத்திரன் என்று அழைத்தார். இயேசுவானவர் 3 பெயர்களில் வந்தார். மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், தேவகுமாரன். தேவனாகிய கர்த்தர் எழும்ப பண்ணும் அந்த தீர்க்கதரிசி தான் அவர் என்று ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இயேசுவானவர் தம்மை மனுஷகுமாரன் என்று அழைத்துக் கொண்டார். இப்பொழுது கவனியுங்கள். பின்னர் அவர் வாக்களித்தது என்ன? அக்கினிக்கு முன்பாக அந்த நேரத்துக்கு முன்னதாக மனுஷகுமாரன் மறுபடியும் தம்மை வெளிப்படுத்துவார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்னதாக ஆபிரகாம் கண்ட கடைசி அடையாளம் அதுவே. அவன் ஒரு வாலிபனாகவும் அவள் ஒரு வாலிப பெண்ணாகவும் மீண்டும் திரும்பினார்கள். இப்பொழுது கவனியுங்கள். வேத வாக்கியங்கள் குறிப்பாக இதை கூறுகிறது. நாம் அதை இப்பொழுது எதிர்நோக்கினவர்களாய் இருக்க வேண்டும். பின்னர் நாம் உலகத்தையும் இன்றைக்கு அதில் இருக்கின்ற காரியங்களையும் தலைகீழாக இருக்க கண்டால், இருக்கின்ற விதமாக தொடர்ந்திருந்தால், அப்பொழுது நாம் எப்படி அது சரியானது என்று கூற முடியும்? இதை இன்னொன்று சரியானதென்று கூறாதே. காரணம் என்னவென்றால், யாரோ ஒருவர் நீங்கள் அவர்களுடைய புத்தியின் மேல் சாய்ந்திருக்கிறீர்கள்,
அங்கே அந்த சோதோமின் வாசலண்டை அவர்களோடு நின்று கொண்டிருந்தவராகிய அந்த ஜீவாதிபதியின் புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. இப்பொழுது நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்க கூடாது என்பதை நாம் கவனிக்கிறோம். நோவா அவனுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. அது மகத்தான விஞ்ஞான காலம். ஆனாலும் நோவா அவனுடைய நாட்களின் புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. ஆனால் அவனோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சாய்ந்து தேவனுடைய வல்லமையினால் நடத்தப்பட்டு அவனுடைய வீட்டாரை ரட்சிக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அப்பொழுது அவன் செய்தது பொது அறிவிற்கு முற்றிலும் முரணாக இருந்தது. அங்கே ஆகாயத்தில் தண்ணீரே கிடையாது, இருந்ததும் இல்லை. ஆனால் தேவன் இருக்கிறது என்று கூறுவாரானால் அங்கே தண்ணீர் இருக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். எனவே அவன் தன் சுய புத்தியின் மேல் சாயவில்லை. ஆனால் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தையினால் நடத்தப்பட்டான். ஆவி அவனை அசைத்தது, அவன் அதை செய்தான். மனித ஜீவியத்தை குறித்து ஆபிரகாம் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. 17 வயதுள்ளவளாய் இருக்கும் போதே அவன் அவளை மணந்து கொண்டான். இங்கே அவன் 75 வயதுள்ளவனாய், அவள் 65 வயதுள்ளவளாயும் இருந்தார்கள். அவனை விட 10 வயது குறை உள்ளவளாய் அவள் இருந்தாள். ஆனால் சாராளின் மூலமாக உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று தேவன் கூறின போது ஆபிரகாம் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. ஆனால் அவனோ தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்கின்ற எதையும், எந்த விஞ்ஞான ரூபகரணத்தையும், தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாயிருக்கின்ற எதையும் இல்லாதது போல் கூறினான். அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான், விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் தன்னுடைய சொந்த சரீரம் செத்து போனதையும் அல்லது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் குறித்து எண்ணாதிருந்தான். அவன் எதை குறித்தும் எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் சாய்ந்திருந்தான். அவன் தன்னுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. அவன் விவாதங்களின் பேரில் சாய்ந்திருக்கவில்லை. நீங்கள் கூறலாம், ஏன் சகோதரன் பெண்ணாம், நம்மிடத்தில் அநேக அருமையான வைத்தியர்கள் இருப்பதனால் தேவன் வியாதியஸ்தர்களுக்கு சுகமளிக்காமல் இருக்கிறது தகுதியாய்தான் இருக்கிறது. எல்லா விவாதங்களையும் தூக்கி எறிவோம் என்றுதான் வேதம் கூறுகின்றது. நாம் விவாதிப்பதில்லை, விசுவாசம் விவாதிப்பதில்லை. விசுவாசமானது நம்பி ஏற்றுக்கொள்ளும். கவனியுங்கள். ஆனால் அவ்விசுவாசிப்பதற்கு பதிலாக அவன் விசுவாசித்தான். இல்லாதவைகளை இருப்பது போன்றும் விசுவாசத்துக்கு முற்றிலும் எதிராயிருக்கின்ற எந்த காரியத்தையும் இல்லாதது போன்றும் அழைத்தான். ஆனால் அவன் விவாதிக்கவில்லை. அவன் அதை அப்படியே விசுவாசித்தான். அந்த குழந்தை பிறக்கும் என்பதற்கு எந்தவித விவாதமும் நிரூபிக்க முடியாது. அந்த ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபோக்கு நின்று 25 வருடங்கள் ஆகிவிட்டது. அவனுடைய சரீரமும் செத்து போயிற்று. 25 வருடங்களுக்கு பின்னர் அவனுக்கு 100 வயதான போது எந்த விதமானதொரு புரிந்து கொள்ளுதலுக்கும் எதிராக அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார் என்று அவன் அறிந்திருந்தான். அவன் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரரை பார்வோனின் கரத்திலிருந்து மோசே வெளியே கொண்டு போக வேண்டும் என்று தேவன் அவனிடம் கூறின போது மோசே மட்டும் அவனுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்னவாகி இருக்கும்? மோசே அக்கினி ஸ்தம்பத்தின் அண்டை இருந்தபோது நீ அங்கே போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவன் கூறின போது மோசே மட்டும் அவனுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்னவாகி இருக்கும்? அவர்களை சிவந்த சமுத்திரத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் தண்ணீரில் இருக்கும் பொழுது, இங்கே வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை தேவன் அவர்களுக்கு வாக்களித்திருக்கும் போது மோசே மட்டும் அவனுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்னவாகி இருக்கும்? அப்பொழுது அவன் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்தவனாய், நான் எப்படி இதை கடக்கப் போகிறேன்? ஒரு பாலத்தை கட்ட நமக்கு இங்கே அவகாசம் இல்லையே. இதோ பார்வோனின் சேனை நமக்கு பின்னாக இருக்கின்றது. இங்கே 2 பக்கங்களிலும் மலைகள் இருக்கிறது. இங்கே நமக்கு முன்பாகவோ தண்ணீர், சிவந்த சமுத்திரம் இங்கே இருக்கின்றது என்று கூறியிருந்தால் என்னவாயிருக்கும்? மோசே மட்டும் அவனுடைய சுயபுத்தின் மேல் சாய்ந்திருந்தால் நேராக பார்வோனண்டை ஓடி போய் அவனுடைய பாதத்தில் வீழ்ந்து, பார்வோனே, என்னை மன்னித்து விடு, நான் தவறு செய்து விட்டேன் என்று கூறியிருப்பான். ஆனால் அவனோ அவனுடைய சுயபுத்தியின் மேல் சாயவில்லை. ஆனால் அவன் ஜெபித்தான். அவனை முன்னேறி போகும்படி தேவன் சொன்னார். எல்லா விவாதத்துக்கும் எதிராக சமுத்திரம் திறந்து கொடுத்தது. ஆனால் அவனோ அவனுடைய சுயபுத்தியின் மேல் சாயவில்லை. மற்ற 10 வகுப்பார்களுடன் யோசுவா வேவு பார்க்க சென்ற போது அங்கே போய் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய தேசத்தை கண்டு அவர்களோடு திரும்பி வந்து, இப்பொழுது ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்கள், அது உண்மைதான். நாங்கள் அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம். அவர்கள் ராட்சதர்கள். நம்மால் எப்படி அவர்களை மேற்கொள்ள முடியும்? நம்மிடத்தில் பட்டயங்கள் கூட இல்லையே. நம்மிடத்தில் இருக்கக்கூடியது மட்டும்தானே இருக்கிறது. நாம் எப்படி உள்ளே போய் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ஏனது முற்றிலுமாக கூடாத காரியம். அவர்கள் எண்ணிக்கையில் நம்மில் அதிகமானவர்கள். ஒன்றுக்கு அவர்கள் 50
உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பயிற்சி பெற்ற போர் வீரர்கள். நாமோ எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒரு கூட்டம் மேய்ப்பர்களும் களிமண் வேலைக்காரர்களுமே. எப்படி முடியும்? நம்மிடத்தில் கேடயங்கள் கூட இல்லையே, நம்மால் எப்படி அவர்களை மேற்கொள்ள முடியும் என்று கூறியிருந்தால் என்னவா இருந்திருக்கும்? ஏன் புரிந்து கொள்ளுதல் அவர்களால் மேற்கொள்ள முடியாது என்பது நிச்சயமாய் நிரூபிக்கும். அவனை போன்றோ அல்லது மோசையை போன்றோ எந்த ராணுவ மனிதனும் அவர்களுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய சுயபுத்தியின் மேல் அவர்கள் சாய்ந்திருக்கவில்லை. நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் கூறியிருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். உங்களுடைய சுயபுத்தியின் மேல் சாயாதிருங்கள். அப்படி உங்களுடைய சுயபுத்தியின் மேல் இன்றைக்கு நீங்கள் சாய்ந்திருந்து நீங்கள் வியாதியா இருந்தால், ஒரு கால் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், புற்றுநோயால் மரித்துக் கொண்டிருக்கலாம், இருதய கோளாறா இருக்கலாம். வைத்தியர்களோ நீ மரிக்க போகின்றாய் என்று கூறலாம். நீங்கள் அந்த புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் நீங்கள் மரிப்பீர்கள். ஆனால் அந்த புத்தியின் மேல் சாய்ந்திராதீர்கள். நிச்சயமாய் அப்படி இராதீர்கள். எரிகோவின் மதில்கள் மேல் ரதங்கள் ஓட்டலாம் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு மகத்தான பெரிய மதில்கள். அந்த மதில்கள் அண்டை என்னவாயிற்று? தேவன் சொன்னார், எரிகோவண்டை சென்று இத்தனை முறைகள் அதை சுற்றி வலம் பாருங்கள், ஒரு எக்கால சத்தமிடட்டும், நீங்கள் யாவரும் ஆர்ப்பரியுங்கள், அந்த மதில்கள் இடிந்து கீழே விழும் என்றார். மாம்சீக சிந்தைக்கு அது முற்றிலுமாக முட்டாள்தனமாக இருக்கும். ஆனால் யோசுவாவோ அந்த மதில்கள் எவ்வளவு கனத்தவைகள் என்று அறிந்தும், ஏனென்றால் அவன் எகிப்தில் அதை போன்று அநேக மதில்களை அவனை கட்டியிருக்கிறான். அதில் இருக்கின்ற சிமெண்டை குறித்து அவன் அறிவான். அதன் மேல் ஓடும் ரதங்களின் பந்தயத்தை தாங்க எவ்வளவு இருகலானது என்று அவன் அறிந்திருந்தான். வீடுகளும் கூட அவைகளில் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவனுடைய சொந்த புத்தியின் மேல் அவன் சாய்ந்திருக்கவில்லை. தேவன் என்ன சொன்னாரோ அது உண்மை என்று அவன் விசுவாசித்தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அந்த மதில்கள் இடிந்து விழுந்தன. அவனுடைய சொந்த புத்தியின் மேல் அவன் சாய்ந்திராதிருந்தான். நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கித்தது போன்று அந்த யுத்தத்தை அவன் செய்து கொண்டிருந்தால் எப்படியா இருந்திருக்கும்? எதிராளி முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அங்கே சூரியனோ கீழே இறங்கி போய் கொண்டிருக்கிறான். அந்த இரவில் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அடுத்த நாள் காலையில் ஒரு மகத்தான சேனையாக எதிர்த்து வந்து அவனுடைய சேனையில் அநேகரை கொன்று போடுவார்கள். அவன் இந்த விதமாய் சொல்லி இருந்தால், எனக்கு இன்னும் கொஞ்சம் பகல் வெளிச்சம் தேவை, இன்னும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தேவை, கொஞ்சம் பொறுங்கள் கர்த்தாவே, இதை ஒழுங்குபடுத்தும். சூரியன் சுற்றுகிறது, எனவே உலகமும் சுற்றுகிறது. இப்பொழுது நாம் இதை பார்ப்போம். சூரியனை நில் என்று நான் கூறி ஒருவேளை உலகம் சுழலாமல் நின்று விடுமானால் அப்பொழுது அதன் ஆகர்ஷண சக்தி குறைந்துவிடும், நான் விழுந்து போவேன் என்று நினைத்திருந்தால் எப்படியாயிருக்கும்? அவனுடைய சுய புத்திக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. அவன் சொன்ன ஒரே காரியம், அதாவது சூரியனே தரித்து நெல், சந்திரனே நீ இருக்கின்ற இடத்தில் தரித்திரு என்று சொன்னான். அவனுக்கு அவைகள் கீழ்ப்படிந்தது. அவனுடைய சொந்த புத்தியின் மேல் அவன் சாய்ந்திருக்கவில்லை. ஆனால் அவனோ, நான் அந்த தேசத்தை உங்களுக்கு தந்தேன், போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் சாய்ந்திருந்தான். பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கன்வென்ஷனில் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுதே நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியுமே, நான் முயற்சித்தேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இரவு ஆகாரத்தை அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். நான் இதை செய்து கொண்டிருக்கிறதை யோவான் பார்ப்பது, அதை நான் வெறுக்கிறேன் என்பதன் பேரில் சாய்ந்திராதே. ஓ, நன்மை நிமித்தமாக நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சாய்கிறீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நான் மரிக்கப் போகிறேன் என்று வைத்தியர் கூறுகிறார். அவர் என்னை பரிசோதித்து பார்த்து, எனக்கு இந்த புற்றுநோய் இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது, அல்லது அது என்னவா இருந்தாலும் நான் மரிக்கத்தான் வேண்டும். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. உன்னுடைய வியாதிகள் யாவற்றையும் குணமாக்கும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரே தேவனாய் இருக்கிறார். எனவே அந்த புரிந்து கொள்ளுதலின் மேலில் புத்தியின் மேல் சாயாதே. எந்த மனிதனுடைய புத்தியின் மேலும் சாயாதே, தேவனுடைய புத்தியின் மேல் சாய்ந்திரு. அங்கே வயல்வெளியிலே 1000 பெலிஸ்திய மனிதர்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருந்த போது சிம்சோனை குறித்து என்ன சொல்லுவோம்? அங்கே அவன் ஒரு அற்பமான குட்டையான மனிதனாக தலைமையில் சுருண்டவனாக அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரு கத்தி சண்டைக்காரன் அல்ல, ஏனென்றால் அவனுக்கு அது தெரியாது. அவனுக்கு எந்த யுத்த பயிற்சியும் கிடையாது. அவன் சாதாரண சிறிய சுருட்டை மயிரை உடைய மென்மையானவன். அவன் ஒரு அம்மா செல்லும் தலையில் 7 ஜடைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அப்படிப்பட்டவனாய் அங்கே நின்று கொண்டிருக்க அங்கே ஒரு 1000 பெலிஸ்தியர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். ஆனால் அவனுடைய கரத்திலோ அங்கே ஒன்றுமே இல்லை. அவன் கீழே நோக்கி பார்த்தான். அங்கே ஒரு பழமையான வெளுத்து போன கழுத்தை தாடை எலும்பு இருந்தது. அதை உடனே கருத்தில் எடுத்துக் கொண்டான். அவன், பார்ப்போம், இதை வைத்துக் கொண்டு என்னால் அதிகம் செய்ய முடியாது, ஏனென்றால் அவர்களுடைய தலையில் இருக்கின்ற தலை சீராவானது. அந்த எல்லா பெலிஸ்திய போர் வீரர்களின் கருத்திலும் ஈட்டியை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் யாவரும் ஈட்டியும் அவர்கள் யாவரும் மார்க்கவசம் அணிந்திருப்பார்கள். அவர்களுடைய தலை சீரா ஒவ்வொன்று சுமார் 15 பவுண்டு எடை உள்ளதாய் இருக்கும். மார்க்க வெளிப்புறமாக ஒரு மகத்தான பெரிய மனிதனாய் இருப்பான். சரி, நான் இந்த கழுதையின் தாடை எலும்பை கொண்டு அடிப்பேனானால் ஒரு தலை சீராவிலேயே அது
தூள் தூளாகி விடுமே, அவ்வளவுதானே இது என்றான். அப்படியாய் அவனுடைய சுய புத்தியின் மேல் அவன் சாய்ந்திருக்காமல் அவன் வெறுமனே அவனுடைய கரத்தில் என்ன இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தியரை அடிக்க துவங்கினான். அவன் 1000 பெலிஸ்தியரை அடித்த பின்பும் அந்த தாடை எலும்பை கரத்தில் வைத்திருந்தான். ஆமென். மனிதனுடைய மனசாஸ்திரம் என்ன கூறுகின்றது என்பதை பற்றி எனக்கு அக்கறையில் அதன் மேல் சார்ந்திராதே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் மேல் சாய்ந்திரு. நிச்சயமாக அவன் அதை விசுவாசித்தான். சவுலினுடைய மனசாஸ்திரத்துக்கு தாவீது செவி கொடுத்திருந்தால் என்னமாயிருக்கும்? கோலியாத் அங்கே வெளியே நின்று கொண்டு அவனுடைய பெரிய தற்புகழ்ச்சியை கூறிக்கொண்டிருந்தான். எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். சவுலினுடைய தோள்களும் தலையும் எல்லாருடையவைகளுக்கும் உயரமாய் இருந்தது. கோலியாத்தோ, யாராவது வெளியே வந்து என்னோடு சண்டையிடுங்கள், நாம் எல்லாரும் ஆண்டு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் உன்னை கொன்று போட்டால் நீங்கள் யாவரும் எங்களை சேவியுங்கள், நீங்கள் என்னை கொண்டு போடுவீர்களானால் நாங்கள் யாவரும் உங்களை சேவிப்போம் என்று கூறினான். ஏனென்றால் அவர்களை அவன் பயமுறுத்தி வைத்திருந்தான். அந்த விதமாக செய்யத்தான் பிசாசு விரும்புவான். அவனுடைய மொத்த குருமார்களையும் அவன் தொடர்ந்து வருகையிலே வெளியே கொண்டு வருவான். சிறிய தாவீது ஆட்டுத்தோலை தன்மேல் போட்டுக் கொண்டு அங்கே நடந்து கொண்டிருந்தான். அவன் சிவந்த மேரியும் தோள்பட்டைகள் இறங்கி தொங்கினவனாய் சுமார் ஒரு 100 அல்லது 110 பவுண்ட் எடையுள்ள ஒரு சிறியவனாய் இருந்தான். ஜீவிக்கின்ற தேவனுடைய சேனையும் ஒரு உடன்படிக்கைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுமான சேனை அங்கே நின்று கொண்டு அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஜீவிக்கின்ற தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றா கூறுகிறீர்கள் என்று கேட்டான். சவுல் சொன்னான், சிறுவனே இங்கே வா, உன்னுடைய வீரத்தை நான் வியக்கின்றேன். ஆனால் அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது, அறியவே எங்களிடம் கிடையாதே. பாருங்கள், நான் உனக்கு ஒன்று கூறட்டும். உன்னால் எந்த விதமான ஐக்கிய சீட்டை காட்ட முடியும் பார்த்தீர்களா? உன்னிடத்தில் ஒரு ஆயுதம் கூட இல்லையே. உன்னிடத்தில் உள்ள ஒரு கவலை தவிர வேறொன்றும் உன்னிடத்தில் இல்லையே. புரிகின்றதா? உன்னிடத்தில் எந்த ஒரு PhD அல்லது LLD பட்டமும் இல்லையே. உன்னால் எப்படி இதை செய்ய முடியும்? ஏன், அந்த மனிதன் ஒரு யுத்த வீரனாய் இருக்கிறான். அவன் DD 2L PhD LLQ படித்திருக்கிறான். அவனுக்குள்ளது அநேகமாய் இருக்கிறது. அவற்றை கொண்டு ஒரு சுவற்றையே முடிவிடலாம். ஆனால் நீ யார்? ஒரு ஆட்டு மேய்ப்பன். அவன் சொன்னான், ஆனால் ஒரு காரியத்தை உங்களிடம் கூற விரும்புகிறேன். உங்களுக்கு அது என்னவென்று தெரியுமா? நான் அங்கே வெளியிலே தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு சிங்கம் வந்து அவைகள் ஒன்று தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. உங்களுக்கே தெரியும், நான் இந்த சிறிய கமனை எடுத்துக்கொண்டு அதன் பின்னே சென்று அதை அடித்து வீழ்த்தினேன். நான் அந்த ஆட்டுக்குட்டியை அதன் வாயிலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தேன். அப்போது எனக்கு எதிராக எழும்பினது. நான் அப்படியே என் கத்தியை எடுத்து அதை கொன்று போட்டேன். அப்படியாய் நான் இருந்து கொண்டிருந்த போது ஒரு சமயம் ஒரு கரடி வந்தது. வந்து ஒரு ஆட்டை பற்றி கொண்டு ஓடினது. அதையும் நான் கொன்று போட்டேன். என்னுடைய PhD பட்டம் அல்ல, என்னுடைய சுய புத்தியும் அல்ல. நான் எப்படி அதை செய்தேன் என்று என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. அது எப்படி செய்யப்பட்டது என்றும் எனக்கு தெரியாது. சிங்கம், கரடி இவைகளின் நக கரங்களில் இருந்து என்னை விடுவித்த தேவன் இன்னும் எவ்வளவு அதிகமாக இருந்த விருத்த சேதனம் பெறாத பெலிஸ்தீனுடைய கரங்களில் இருந்து என்னை விடுவிப்பார் என்றார். ஒரு பேராயராகிய சவுல் கூறினான், உனக்கு தெரியுமா சிறுவனே, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ மட்டும் இங்கே வருவாயானால் எப்படி கத்த சண்டை போடுவது என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். உனக்கு புரிகின்றதா? நான் உனக்கு சொல்லி தருகிறேன். நான் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றவன். எனவே உன்னுடைய போர்க்கவசங்களை அணிந்து கொள் என்றான். தாவீது அங்கேயே நின்றான். அவர்கள் அங்கேயே அவனுக்கு ஒரு PhD ஒரு LLD பட்டத்தை முதலானவர்களை கொடுத்தார்கள். ஆனால் அந்த சிறிய பையனாலோ அசைய கூட முடியவில்லை. அவனுக்கு எப்படி என்று கூட தெரியவில்லை. அவன் சொன்னான், எனக்கு இதில் பழக்கம் இல்லை. அந்த குருமார் அணியும் அங்கே எனக்கு பொருந்தவில்லை. இதை களைந்து போடுங்கள். தேவன் எதை கொண்டு எனக்கு உதவி செய்தாரோ அதனோடு கூட நான் போகும்படி அனுமதியுங்கள் என்றான். அது தேவனுடைய வல்லமையின் மேல் உள்ள விசுவாசமாய் இருக்கிறது. அவன் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. வேறு யாரோ கூறினதின் பேரில் அவன் சாய்ந்திருக்கவில்லை. அவன் விசுவாசத்தினிடமாய் சாய்ந்திருந்தான். ஏனென்றால் ஒரு கரடியின் நகங்களில் நின்று தேவன் அவனை ரட்சித்திருப்பாரானால் எவ்வளவு அதிகமாய் ஒரு பெலிஸ்தீனுடைய கரத்திலிருந்து அவர் அவனை ரட்சிப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான். பாவத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து பரிசுத்த ஆவியினாலே உன்னை அபிஷேகிக்கும் அளவுக்கு தேவன் உன்னை நேசித்திருப்பாரானால் இந்த தேசத்தை சுற்றிலுமாய் இருக்கின்ற முதுகெலும்பு இல்லாத பலவீனனே, உனக்கு என்ன நேர்ந்தது? நான் செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கும் போது இந்த பாடுகளில் நின்று உன்னை எவ்வளவு அதிகமாய் விடுவிக்க மாட்டாரா? தேவனுடைய வார்த்தை அந்த விதமாக கூறுகின்றது. அவர் அதை செய்வார். நிச்சயமாக கரத்திலிருந்து அவனை அவர் விடுவித்தார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்? அந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் முதலானோருக்கு முன்பாக நடந்து சென்று வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களை என்று அவர்கள் கூறியிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு முரணாக அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்க மாட்டார்கள். நவீன தீர்க்கதரிசிகளை போன்று அவர்கள் ஒத்து போயிருப்பார்கள். அருமையான ஆடைகளை அணிந்திருப்பார்கள். ராஜாக்களின் அரண்மனைகளில் இருந்திருப்பார்கள். யோவான் மற்றும் அவனுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்? ஆனால் அவனோ தொடர்ந்து நேராக அப்படியே சென்றான். அவர்கள் சொன்னார்கள், இப்போது ஒரு நிமிஷம் பொறுங்கள், யோவான் விவாகமும் விவாகரத்தும் என்பதை பற்றி நீ பிரசங்கிக்க மாட்டாயா என்று. அவன் நேராக ஏரோதின் சிங்காசனத்தண்டை சென்று, நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று கூறினான். ஆமையா, அது யார் என்று உனக்கு தெரியுமா என்று நீ கூறலாம். அது யாராக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை.
அவன் சாயவில்லை. உன்னிடம் அதிகமில்லை என்று உனக்கே தெரியும். நீயோ இந்த வனாந்தரத்திலிருந்து இங்கே வந்திருக்கின்றாய். நீ இந்த விடமாய் நடந்து கொண்டு போவாயானால் ஐக்கிய சங்கம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது என்றார்கள். அவன் சங்கத்தை குறித்து கவலைப்படவில்லை. அவன் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயவில்லை. ஆனால் தேவனுடைய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தான். நிச்சயமாக தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். அவன் பெயர் யூதாஸ்காரியோத். அவன் எப்படி அதை செய்திருக்க கூடும் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆரம்பத்தில் ஏவாள் செய்தது போன்று முகத்துக்கு முக நேராக கிறிஸ்துவோடு நடந்து சென்றதை செய்தான். ரூபகாரத்தை அவன் கண்டான். ஏவாள் குளிர்ச்சியான வேளையிலே செய்தது போன்று அவன் நேராக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தான். சாயங்கால குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் ஏவாள் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாள். யூதாசும் சாயங்கால குளிர்ச்சியான வேளையிலே கெத்செமனே தோட்டத்திலே இன்னும் அநேக இடங்களிலேயும் ஆடே கிறிஸ்துவை நேராக பார்த்தான். அவர் உபதேசிப்பதையும் வார்த்தையின் மூலமாக தம்மை தாமே நிரூபிப்பதையும் எழும்ப பண்ணுவார் என்று மோசே உரைத்த அந்த தீர்க்கதரிசி அவர்தான் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டதையும் அவன் கேட்டிருக்கிறான். அவர் யார் என்பதையும் அதெல்லாவற்றையும் குறித்து அவர் வேத வார்த்தைகளில் கூறியிருக்கிறார். அவர்தான் அது என்று தேவன் அதை நிரூபித்ததையும் அவன் கண்டு அதற்கு பின்னர் அவனுடைய சுய புத்தியின் மேல் அவன் சாய்ந்தான். அவனால் எப்படி அதை செய்ய முடிந்தது? காரணம் என்னவென்றால் துவக்கத்திலேயே அவன் அதை உடையவனாய் இல்லை. அவன் ஒரு ஜீவன் பெற்ற வித்தல்ல. அவன் கேட்டின் மகனாக இருந்தான். கேட்டிலிருந்து பிறந்தவனாய் இருந்தான். கேட்டிற்கு திரும்பி போய்விட்டான். இப்போது நாம் கவனிப்போம். ஆனால் அவன் வெளியே போனான். ஒருவேளை அவன் தன்னுடைய சொந்த கருத்தை அவனுடைய புரிந்து கொள்ளுதலினால் உடையவனாய் இருந்தான். அவர் மேல் அவன் அவ்வளவு மரியாதை உடையவனாய் இருந்தான். உங்களுக்கு தெரியும், அவரை 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு கால் நான் விற்று போடலாம். நான் அப்படி செய்தால் என்னிடத்தில் சற்று பணம் இருக்கும். அதை கொண்டு நான் எதையாவது செய்யலாம். அவரால் அவரை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று ஒரு கால் எடுத்திருக்கலாம். பாருங்கள், அந்த ஸ்தானத்தை அவன் எடுக்கும்படியாய் அவன் எழுப்பப்பட்டான் என்று வேத வார்த்தையின்படியாய் அவன் அறியாதிருந்தான். எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு ஜனங்களும் கூட உணர்கிறதில்லை. கிறிஸ்துவை புறம்பே தள்ளுகின்ற இந்த நிலைமையானது லவோதிக்கேயா சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் தட்டிக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க முயற்சி கொண்டிருக்கிறார். இருப்பினும் எவ்விடத்தும் எந்தவித ஒத்துழைப்பும் இல்லை. ஒவ்வொரு நாளிலும் செய்தது போன்று இப்பொழுதும் அந்த நாளில் அவருடைய வார்த்தை அவர் உபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களோ அதை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இருக்கின்றதெல்லாம் அவ்வளவுதான். அல்லது ஒரு கால் இந்த விதமாக அவன் நினைத்தான் என்று நாம் கூறலாம். ஒரு கால் அந்த நாளின் மகத்தான ஸ்தாபனமாகிய பரிசேயர் சதுசேயருடன் நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும் என்பதற்காக அவன் கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றிருக்கலாம். அவரால் அவரை பார்த்துக் கொள்ள முடியும் என்று அவன் கூறியிருக்கலாம். நான் அவரை மகத்தான யுத்தங்களில் பார்த்திருக்கிறேன். அவரால் தம்மை தாமே காத்துக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியும். அதனால் என்னால் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும். இருப்பது போன்றே ஒரு சில ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். மட்டுமல்லாமல் நான் அவரை அவரிடத்தில் காட்டிக் கொடுத்தால் எனக்கு அவர்களிடத்தில் ஒரு நல்ல மகத்தான ஸ்தானம் உண்டாய் இருக்கும் என்று எண்ணினான். புரிகின்றதா? ஆனால் அவனோ அவர்தான் ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்பதன் பேரில் சாய்ந்திருப்பதற்கு பதிலாக அவனுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தான். அவன் செய்வான் என்று வேதத்தில் கூறியுள்ளபடியே அவன் இயேசுவுக்கு செய்தான். இன்றைக்கு சபை உலகமோ இந்த கடைசி நாட்களில் சரியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர்கள் செய்வார்கள் என்று கூறியுள்ளபடியே கிறிஸ்துவை திரும்பி வெளியே அனுப்பிவிட்டது. அது வேறொன்றுமில்லை, அதே யூதாசின் ஆவியானது சபை வடிவில் இருக்கிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் விளைவை மறுதளிப்பார்கள். புரிகின்றதா? அது உண்மை. இப்பொழுது என்ன அதன் விளைவு எதில் முடிந்தது? ஏவாளுக்கு அது செய்தது போலவே மரணத்தில் முடிந்தது. தேவனுடைய வார்த்தையை புரட்ட முயற்சித்த மற்ற யாவருக்கும் அது அதையே செய்தது. அவர்களுடைய சுய புத்தியின் மேல் அவர்கள் சாய்ந்தார்கள். இப்பொழுதும் கூட அவர்கள் விற்று போடுகிறார்கள். 30 வெள்ளிக்காசு கல்லு. ஆனால் ஒரு பெரிய உத்தியோகத்துக்காகவோ அல்லது ஒரு மகத்தான குருமார் பள்ளி அனுபவத்துக்காகவோ விற்று போடுகிறார்கள். 30 வெள்ளிக்காசுக்காக அல்ல, ஆனால் எப்படியா இருந்தாலும் அவர்கள் அவரை விற்று போடுகிறார்கள். அவர்களுடைய தேவனை பற்றியதான புரிந்து கொள்ளுதலை அப்பேற்பட்டதான ஒரு காரியத்திற்காக விற்று போடுகிறார்கள். பெருமை அடித்துக் கொள்ளும் அளவுக்கு எல்லா ஞானத்தையும் உடையவனாய் இருந்த அந்த மகத்தான கற்றறிந்த பரிசுத்தவானாகிய பவுலுக்கும் இதற்கு எவ்வளவும் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆனால் அவனோ நான் முழு காரியத்தையும் என்னுடைய எல்லா தர்க்க வாதங்களையும் உதறி தள்ளினேன். நான் ஒரு நாள் தமஸ்குக்கு போகிற பாதையிலே நான் அக்கினி சம்பத்தை சந்தித்தேன் என்றான். அவன் மீண்டுமாய் சொன்னான், சிறந்த வசனி போடாவது ஞானத்தோடாவது உங்களுக்கு அறிவிக்கிறவனாக வரவில்லை. ஏனென்றால் அப்படி நான் செய்தால் நீங்கள் மனுஷ ஞானத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பீர்கள். ஆனால் நானோ பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் கிரியைகளினாலும் உங்களிடத்தில் வந்தேன். அதன் மூலமாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் சாய்ந்திருக்கும்படியாகவே அப்படி வந்தேன். ஆமேன். மட்டுமல்லாமல் கலாத்தியர் 1:8 வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேறொரு காரியத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சாபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறினான். அது உண்மை இல்லை ஐயா, அவன் ஒருபோதும் செய்யவில்லை. கிணற்றங்கரையிலே
இருந்த அந்த சிறிய ஸ்திரீ அவள் ஒழுக்கங்கெட்டவள். ஆனால் சபைகள் அவளை புறம்பாக்கி விட்டது என்று அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அவளுடைய சுயபுத்தியின் மேல் அவள் சாய்ந்திருக்கவில்லை. இந்த ஒருவரை அவள் கிணற்றண்டையில் சந்தித்து அவள் செய்த எல்லா காரியங்களையும் பாவங்களையும் அவளுக்கு அவர் எடுத்து கூறிய போது அவள் நேராக பட்டணத்திற்குள்ளாக ஓடினாள். இந்த ஸ்திரீ ஊருக்குள்ளாக ஓடி எதையும் செய்வது என்பது தவறான காரியம். ஏனென்றால் இவள் ஒரு விபச்சாரியாய் இருந்தாள். ஆனால் அவள் இயேசுவை சந்தித்த போது அவளுடைய நாட்களில் இருந்த ஜனங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் இருந்தாள். அவள் பட்டணத்திற்குள் வந்து, நான் செய்த காரியங்களை எல்லாம் எனக்கு எடுத்து சொன்ன ஒரு மனிதனை வந்து பாருங்கள், இவர் மேசியாதானோ என்றாள். அவளுடைய சுய புத்தியின் மேல் அவள் சாயவில்லை. இல்லை, காபிரியேல் தூதன் கன்னி மரியாளிடம் வந்து புருஷனை அறியாமலேயே அவள் கர்ப்பவதியாக போகிறாள் என்று கூறினான். இதுவரை சம்பவித்ததே இல்லையே. அப்படி கூறின போது அவள் புருஷனை அறியாமல் ஒரு ஸ்திரீயினால் கர்ப்பவதியாக முடியாது என்று அவளுடைய சுய புத்தியின் மேல் சாயவில்லை. அவள் அதன் பேரில் சாய்ந்திருக்கவில்லை. ஆனால் அவளோ, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று கூறினார். நான் எப்படி இதை செய்ய போகிறேன், எப்படி இதை செய்ய போகிறேன், இவைகளெல்லாம் எப்படி சம்பவிக்க போகின்றது என்று அவள் கூறவில்லை. தூதன் சொன்னான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று. மரியாளோ, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று கூறினார். அவள் அதை குறித்து தனக்குள்ளே விவாதித்து அவ்விதமாக சம்பவியாது என்று கூறவில்லை. அவளோ, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று கூறினாள். அது சரி, கவனியங்கள். உதர போக்கு இருந்த அந்த ஸ்திரீயிடத்தில் வைத்தியர்கள், உனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று கூறினார்கள். அவளுடைய ஜீவனம் அனைத்தையும் அவள் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவள் அதன் பேரில் சாய்ந்திருக்கவில்லை. அவள் ஜனத்தினூடாக நடந்து சென்று என்னால் மட்டும் அந்த மனிதனுடைய வஸ்திரத்தை தொட முடிந்தால் நான் சுகமாவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். அவள் தொடும்படியாய் அங்கே சென்றாள். இப்பொழுது பொறு, நீ சுகமடைய முடியாது என்று வைத்தியர்கள் கூறியுள்ளார்களே. இந்த உதிர போக்கு அவளுக்கு எத்தனையோ வருஷங்களாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் அவள் பலவீனமாகிக் கொண்டே போய் மோசமான நிலைமை அடைந்தால் வைத்தியர்களால் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் கைவிட்டார்கள். அவர்கள் அறிந்திருந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆனால் அவளோ விசுவாசத்தினால் சொன்னாள். அதை செய்யும்படி ஒரு வேத வார்த்தையும் அவளுக்கு கூறவில்லை. ஆனால் அவளோ, என்னால் மட்டும் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடக்கூடுமானால் நான் சொஸ்தமாவேன் என்று கூறினாள். அவள் அப்படியே கூட்டத்திற்குள்ளாக நழுவி சென்று அவரை தொட்டால் அவள் திரும்பி நடந்து வந்து உட்கார்ந்தாள். இயேசு அப்படியே சுற்றி பார்த்து, என்னை தொட்டது யார் என்றார். அவளை கண்டுபிடிக்க மாட்டாய் அவர் சுற்றி பார்த்தார். அவளுடைய உதிர போக்கை குறித்து அவர் கூறினார். அவள் அந்த நொடியிலேயே அதை அவளுடைய சரீரத்தில் உணர்ந்தாள். அப்பொழுது அவளால் அதை நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் உதிர போக்கு நின்று போனதை அவளுடைய சரீரத்தில் அவளால் உணர முடிந்தது. வைத்தியர்களே அவளை கைவிட்டார்கள் என்றால் மற்றெந்த காரியத்தினாலும் எப்படி உதவி செய்ய முடியும் என்று அவள் தனக்குள்ளே ஆலோசித்து பார்க்கவில்லை. அவள் ஒருபோது விவாதிக்கவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு செய்தாள். இப்பொழுது வேதம் கூறுகின்றது, இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று. அது சரிதானே? விவாதத்துக்குள் போகாதே. இன்றைக்கு அவர் அதுவாக இருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இப்பொழுது இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் அங்கே ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கராக இருந்தபோது அந்த தேவனுடைய தூதனானவர் என்னை அங்கே சந்தித்து, இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை செய்யும்படியாய் எனக்கு கட்டளையிட்டதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏன், என்னுடைய போதகரே கூறினார், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, நீ ஒரு தீய கனவை கண்டிருக்கிறாய் என்று. நான் கூறினேன், நீர் முதலாவதாக என்னிடமிருந்து உங்களுடைய ஐக்கிய சீட்டை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. அதற்கு அவர், ஒரு இலக்கண பள்ளி படிப்பு கூட இல்லாமல் உன்னால் எப்படி உலகத்தை சுற்றி பிரசங்கிக்க முடியும்? உன்னால் எப்படி ராஜாக்களுக்கும் அரசுரிமைகளுக்கும் எப்படி ஜெபிக்க முடியும்? உன்னுடைய இலக்கணத்தையே உன்னால் சரியாக உபயோகிக்க தெரியாதே என்று கூறினார். நான் என்னுடைய இலக்கணத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கவில்லை. என்னிடத்தில் இருக்கும் எந்த செய்ய முடியும் என்பதையும் நான் நம்பி இருக்கவில்லை. நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா! நான் இவைகளை விவாதித்து பார்க்கவில்லை. விவாதங்களுக்கு நான் செவி சாய்த்திருந்தால் வருஷங்களுக்கு முன்னரே அநேக ஆயிரக்கணக்கானவர்கள் மரித்திருப்பார்கள். சரியாக அவர் கூறினது போன்று நான் ஒரு செய்தியை சுமந்து கொண்டு உலகத்தை சுற்றி சுற்றி வந்தேன். தேவனுடைய கிருபையினால் நான் மீண்டுமாய் போகிறேன். விவாதங்களினால் அல்ல, ஆனால் ஒரு கட்டளையினால் சென்றேன். அல்லேலூயா! நான் சாய்ந்திருக்கவில்லை. உனக்கு 55 வயதாகிறதே என்று நீ கூறலாம். எனக்கு வயது 95 இருந்தாலும் அது ஒரு பொருட்டல். ஆபிரகாமுடன் இருந்த அதே தேவனாய் அவர் இன்னமும் இருக்கிறார். ஆமையா, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே. அடையாளம் கடந்து போய் சத்தம் அதை பின்தொடர்ந்து போன பின்னர் சபைகள் என்னை வேண்டாம் என்று தள்ளி உபதேசங்களின் மேல் சாய்ந்து அவர்களுடைய கதவுகளை அடைத்தார்கள். எனக்கு முன்பாக நின்று தவறு அல்லது சரியானது என்று கூற பயந்தனர். யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று சவாலிடுகிறேன்.
சமத்தாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் என்று நான் அறிவேன். அது சரி. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லா கதவு யாவையும் அடைத்தார்கள். இப்போது நீ என்ன செய்ய போகின்றாய்? அன்று நாள் மலையின் மேல் அங்கே நான் நின்று கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், கர்த்தாவே, தேசம் முழுவதிலும் எனக்கு ஒரு திறந்த கதவு இருக்கிறது. எனக்கு தெரிந்த மட்டில் அது அரிசோனாவில் உள்ள பீனிக்ஸ் தான். எனக்கு இருக்கும் ஒன்றே ஒன்று. நான் மலையை விட்டு கீழே இறங்கினேன். யாராவது பேச நான் எவ்வளவு தெளிவாய் காதில் கேட்பேனோ அவ்வளவு தெளிவாய், உனக்கு அது எப்படியா இருக்கிறது, என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்ல கேட்டேன். அதற்கு மேல் என்று சுயபுத்தி ஏதும் கிடையாது. அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சாய்ந்திருக்கிறேன். ஓ நண்பனே, விவாதங்களின் பேரில் சாய்ந்திராதேயுங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த பழைய எடி பிரினட்டோடு சேர்ந்து இப்படி சத்தம் விடுவீர்கள்: இயேசுவின் வல்லமையான நாமத்தை வாழ்த்துவோமாக. தூதர்கள் சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்வார்களாக. ராஜ கிரீடத்தை கொண்டு வந்து எல்லாவற்றுக்கும் கர்த்தராக அவரை முடிசூட்டுங்கள். எல்லாவற்றுக்கும் கர்த்தராக அவரை முடிசூட்டுங்கள். அது சரியே. நீ என்ன கருதுகிறாய் என்பதன் பேரிலோ மற்ற யாரோ என்ன கருதுகிறார் என்பதன் பேரிலோ நீங்கள் சாயாதேயுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? வேறு யாரோ அதை செய்தார்களோ வேறு யாரோ அதை செய்யவில்லையோ என்பது ஒரு காரியம் அல்ல. ஆனால் உன்னை குறித்து என்ன? கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்ற இந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த நாளில் செய்தது போலவே இந்த நாளில் தம்மை விளங்க பண்ணுகின்ற இந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? ஜெபம் செய்வோமாக. கர்த்தராகிய இயேசுவே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, எல்லா சர்வாதிகளுக்குமான தேவன், முந்தினவரும் பிந்தினவரும், அல்பாவும் ஒமேகாவும் துவக்கமும் முடிவுமானவர், பிரகாசமான வெடிவெளி நட்சத்திரம், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, தாவீதின் வேரும் சந்ததியுமானவர், தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, வாரும் இந்த கூட்ட ஜனங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. நாளை புறப்படுவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இங்கே நாங்கள் ஒரு சிறு கூட்டம் நடத்தினோம். நீர் எங்களை அதில் ஆசீர்வதித்தீர். நீர் உம்மை நாங்கள் அறியும்படி செய்தீர். தேவனே, நீர் தொடர்ந்து உம்மை எங்களுக்கு அறியும்படி செய்யும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றிரவு எங்களை ஆசீர்வதியும். இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் தேவைகள் உள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். கர்த்தாவே, ஜனங்களை கடிந்து பேச எனக்கு விருப்பமில்லை என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் அந்த பரிசுத்த எரிந்து கொண்டிருக்கின்றதை என்னால் எப்படி அழித்து விட முடியும்? அதை செய்ய எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய ஜீவித்தையும் என்னுடைய இருதயத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நான் அதை செய்யத்தான் வேண்டும். தேவனே, நான் அதை செய்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு கிருபையை மட்டும் தாரும். என்னுடைய சொந்த புத்தியின் மேல் நான் சாய்ந்திருக்க ஒருபோதும் என்னை விடாதேயும். ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சாய்ந்திருக்கும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நீங்கள் ஒவ்வொருவரும் சில நிமிடங்கள் பயபக்தியாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த ஜனக்கூட்டத்தில் இங்கே அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அவர்கள் சுகவீனமாய் இருக்கிறார்கள். அதில் சந்தேகம் ஏதும் இல்லை. இங்கே எத்தனை பேர்கள் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்கு தேவன் தேவையாய் இருக்கிறார் என்று கூறுங்கள். இப்பொழுதே உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்கு தேவன் தேவையாய் இருக்கிறார் என்று கூறுங்கள். இப்பொழுது அநேக ஜனங்களை எனக்கு தெரியாது. இங்கே எனக்கு நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த 3 பையன்களை எனக்கு தெரியும். அங்கே உட்கார்ந்திருக்கும் சகோதரன் டாவும் அவருடைய மனைவியும் தெரியும். நான் நினைக்கிறேன் சகோதரி மூர் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. சரிதானா சகோதரி மூரா? அதையே மிஞ்சி எனக்கு தெரிந்தவர்கள் அவ்வளவு தான் நினைக்கிறேன். சகோதரன் மைக்கும் மேடையில் இருப்பவர்களுமே அது என்னால் காண முடிந்தவரை எனக்கு தெரிந்த மட்டில். ஆனால் பரலோக பிதாவானவர் இந்த நாளில் இந்த காலத்தில் அவர் தம்மை தாமே ரூபகாரப்படுத்துவார் என்று வாக்களித்துள்ளார். சரியாக அவர் சோதோமில் செய்த விதமாக அவர் அதை வாக்களித்திருக்கிறாரா? தாமே வெளிப்பட்டு காட்டினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். விவாதிக்க பிரயாசியாதேயுங்கள். அவரை பிரதான ஆசாரியனாக என்னால் எப்படி தொட முடியும்? வேதாகமம் புதிய ஏற்பாட்டில் கூறுகிறது அவர் இப்பொழுது பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் அவர் தொடர்ந்து ஆசாரியராய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்குமாய் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவரை தவிர வேறு ஒரு பிரதான ஆசாரியன் அங்கு இல்லை. அது சரி. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மனிதனாகிய கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு மத்தியஸ்தன் இல்லை என்று கூறுகிறது. அது சரி. அவர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இப்பொழுது அந்த பிரதான ஆசாரியராகவே அவர் இருந்தால் வேதாகமம் கூறுகிறது நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட அந்த சிறிய ஸ்திரீயை போன்று உங்களுடைய விசுவாசத்தால் இன்றிரவு அவரை தொட முடியும். அப்பொழுது அவர் அதே விதமாய் மனித மாம்சத்தில் கிரியை செய்வார். அவர் மனித மாம்சத்தில் இருந்தபோது ஓக் மரத்தின் கீழ் அவர் ஆபிரகாமுக்கு கிரியை செய்தது போலவே கிரியை செய்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதை செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். இப்போது யாருக்காவது தேவைகள் உள்ளதா? வரம் என்பது நான் கூறினது போன்று வரம் என்பது ஒன்றும் ஏதோ நீ ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு இதை வெட்ட விரும்புவது, நீ அதை வெட்டலாம், அல்லது இதை நீ வெட்ட விரும்புவது,
அல்லது நீ விரும்புகின்ற எதை வேண்டுமானாலும் செய்வது என்பதல்ல. அது தேவனுடைய ஒரு வரம் அல்ல. புரிகின்றதா? அல்ல. ஒரு தேவனுடைய வரம் என்பது பாதையிலிருந்து உன்னை நீ அப்புறப்படுத்திக் கொள்ள உன்னிடத்தில் உண்டாயிருக்கிற ஏதோ ஒரு வழியாயிருக்கிறது. வரங்களும் அழைப்பும் தேவனுடைய முன்குறிப்பாயிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே, மனம் திரும்புதல் இல்லாமலேயே இருக்கின்றவைகளாகும். நீ அந்த வரத்தோடு பிறந்திருக்கின்றாய். ஒரு சிறு ஏதோ இயங்குதலால் நீ உன்னை உள்ளே இழுத்துக் கொள்ளுகின்றாய். ஆனால் உன்னால் அதை இயங்கி ஓட வைக்க முடியாது. புரிகின்றதா? தேவன் அதை இயங்க வேண்டியதாய் இருக்கிறது. நீ உன்னை வழியிலிருந்து அகற்றிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய விசுவாசத்தால் அதை இயங்கச் செய்ய முடியும். என்னுடையது அல்ல, உங்களுடைய விசுவாசம். என்னுடையது வெறுமனே அதை வழியை விட்டு வெளியே கொண்டு செல்வதுதான். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்று உன் முழு இருதயத்தோடும் நீ விசுவாசிக்கிறாயா? உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாதேயுங்கள். சரி, இப்போது நான் மோசமான நிலையில் இருக்கிறேன் சகோதரனே, உனக்கு என்னை தெரியாது, நான் இந்த சக்கர நாற்காலியில் இருந்திருக்கிறேன் என்று நீ கூறலாம். நீ எப்படி இருந்தா என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. தேவன் கீழே இறங்கி வந்து அவர் பூமியில் மாம்சீகமாய் இருந்தபோது செய்த வண்ணமாகவே அப்படியே செய்கிறாரா என்று பாருங்கள். உன்னுடைய சரீரத்திலும் என்னுடைய சரீரத்திலும் ஒன்று சேர்ந்து அவரில் விசுவாசமாயிருக்கின்ற ஒரு பொருளாய் அவர் அதை செய்வார். அவர் அதை செய்வேன் என்று வாக்களித்துள்ளபடியால் அவர் அதை செய்வார். ஓ, அது மனோ சக்தியினால் அறிந்து கொள்வது என்று யாரோ கூறுகின்ற எதன் பேரிலோ சார்ந்திராதேயுங்கள். அவ்விதமாகத்தான் அதை அழைக்கிறார்கள். இயேசுவின் காரியமும் அதேதான். அவரை ஒரு குறி சொல்லுகிறவன், ஒரு பிசாசு என்றவர்கள் அழைத்தனர். ஆனால் அவரோ தேவகுமாரனாய் இருந்தார். ஏனென்றால் அவர் வாக்களிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார். இப்பொழுது நான் கூறினது போன்று நம்முடைய இடங்கள் நாம் அதை உடையவளாய் இருக்க வேண்டியதில்லை. மேலே வந்து ஜனங்கள் மேல் கைகளை வைக்குதல். நேற்று இரவு நாங்கள் அவர்கள் மேல் கரங்களை வைத்தோம். உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே காரியம் விசுவாசம், பின்னர் அடையாளம் கண்டு கொள்ளுதல். விசுவாசத்தினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், விசுவாசத்தினாலேயே, வேறு எதினாலும் அல்ல. சரி, இப்பொழுது அதை எப்படி நடப்பிக்க முடியும் என்று கூறாதேயுங்கள். அது எவ்விதமாக செய்யப்பட்டது என்று என்னால் சொல்ல கூடுமானால் அதன் பிறகு அது இனி ஒருபோதும் விசுவாசமாய் இருக்க முடியாது. அது எவ்விதமாக செய்யப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன். எப்படி என்று எனக்கு தெரியாது. தேவன் எவ்விதமாக ஒரு பாவியை ரட்சிக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்கிறார். இந்த காரியங்கள் எதையும் தேவன் எப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் அதை செய்கிறார். அதுதான் வழி. காரணம் என்னவென்று என்னால் அதை விளக்கி கூற முடியாது. ஒருபோதும் விளக்கப்படவும் முடியாது, யாராலும் முடியாது. காரணம் என்னவென்றால் நீங்கள் அதை விளக்குவீர்களானால் அதற்கு பின்னர் அது விசுவாசமாய் இருக்க முடியாது. எப்படி தேவனும் கிறிஸ்துவும் ஒரே நபராய் இருக்க முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்றாய் தான் இருக்கிறார்கள். வேத வார்த்தைகள் கூறுகிறது, உங்களால் அதை விளக்கி கூற முடியாது, ஆனால் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். என் பிதா என்னில் இருக்கிறார், கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, என்னில் இருக்கிற என் பிதா அதை செய்கிறார். நான் அவருடைய கிரியைகளை செய்யவில்லை என்றால் நான் அவருடையவன் அல்ல என்று அது காட்டுகிறது. ஆனால் நான் அவருடைய கிரியைகளை செய்கிறேன் என்றால் அப்பொழுது நான் அவருடையவன் என்பதை அவர் தாமே சாட்சி பகிர்கின்றார். அது இப்பொழுது அதே காரியமாய் இருக்கிறது, சரியாக அதே காரியமாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இப்பொழுது எனக்கு நேர் முன்பாக ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கருத்த மயிர் இருக்கிறது. அவருடைய புயத்தில் கடிகாரத்தை அணிந்திருக்கிறார். ஒரு கருத்த சூட் அணிந்திருக்கிறார். அவர் மூக்கு கண்ணாடி அணிந்திருக்கிறார். உங்களால் நேராக இங்கே பார்க்க கூடுமானால் அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை காண முடியும். எனக்கு அந்த மனிதன் யார் என்று தெரியாது. பரலோக பிதா அறிந்திருக்கிறார், எனக்கு அவரை தெரியாது என்று. ஆனால் ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்க்க போகிறேன். ஏனென்றால் அவர் பார்ப்பதற்கு அவ்வளவு உத்தமமா இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் இதை குறிப்பிட்ட நேரம் முதற்கொண்டு அந்த மனிதன் கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்க துவங்கி விட்டார். அந்த மனிதன் எனக்கு ஒரு அந்நியர், அதாவது என்னுடைய கரங்களுக்கு. அவரை எனக்கு தெரியாது. தேவன் அந்த மனிதனை அறிவார். அந்த வாக்குத்தத்தம் வேதத்தில் உண்மையாய் இருக்குமானால் அவரால் எனக்கு அதை வெளிப்படுத்த முடியும். அந்த மனிதன் எதற்காக கண்களை மூடி இருக்கிறான் என்பதையும் அவர் எதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அவரால் எனக்கு வெளிப்படுத்த முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஐயா, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீர் உம்முடைய கண்களை திருப்பீரானால் நீர் நேராக இங்கே உட்கார்ந்து இருக்கின்றாய். நேராக இங்கே பார். நீ அதை விசுவாசிக்கிறாயா? சரி, எனக்கு உன்னை தெரியாது என்பதை நீ அறிவாய். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம், ஆனால் தேவன் உங்களை அறிவார். இப்பொழுது அவர் அழுது புலம்ப துவங்கினார். ஏனென்றால் இப்பொழுது என்னால் கூற முடியும், தேவன் வேண்டுதலுக்கு பதிலளிக்க போகிறார் என்று அவருக்கு தெரியும். பாருங்கள், அப்பொழுது அவரை தொட்டது அதுதான் அந்த ஒளி இருளிலிருந்து ஒளிக்கு மாற்றினது. புரிகின்றதா? இப்பொழுது அந்த மனிதன் வேறு யாருக்காகவோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மேல் உட்கார்ந்திருக்கின்ற அந்த சிறு பையனுக்காகவே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அது அவருடைய மகன். அது சரி. அந்த சிறு பையன் வயிற்று கோளாறினால் அவதிப்படுகிறான். மட்டுமல்லாமல் அவனுடைய குடல்களிலும் ஏதோ கோளாறு இருக்கிறது. அது சரி. நீ இந்த இடத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ அரிசோனாவை சேர்ந்தவனும் அல்ல, நீ கலிபோர்னியாவில் இருந்து வந்திருக்கின்றாய். அது சரியே. நீ ஒரு ஊழியக்காரன். அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையாரோடு உனக்கு ஐக்கியம் இருக்கின்றது. சங்கை மெக்கேர் அல்லது சங்கை கேர்
அது சரி, அது உண்மைதானா? இந்த விதமாக உன்னுடைய கரத்தை அசைத்து காட்டு. உன்னுடைய விசுவாசம் அது. இப்பொழுது என்ன? அங்கே அந்த மனிதன் தன் கரத்தை உயர்த்தினவாறு இருக்கிறார். அவருக்கு என்ன தெரியாது, எனக்கு அவரை தெரியாது. ஆனால் அது என்ன? அவர் பிரதான ஆசாரியரை தொட்டார். இப்போது பாருங்கள், அவருடைய சொந்த புத்தியின் மேல் அவனால் சாயக்கூடாமல் இருந்தது. அவர் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவரை பற்றி கூறினது உண்மைதான் என்று அவர் விசுவாசிக்கத்தான் வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு அவரை தெரியாது என்று அவருக்கு தெரியும். இங்கே ஒரு ஸ்திரீயும் கூட எனக்கு நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய தலையை வணங்கினவாறு இருக்கிறார். அவள் ஒரு புற்று நோயினால் கஷ்டப்படுகிறாள். மட்டுமல்லாமல் அவளும் கூட கலிபோர்னியாவில் இருந்து வந்திருக்கிறாள். அவள் இதை தவறவிட மாட்டாள் என்று நம்புகிறேன். குமாரி ஆடம்ஸ், அது உன்னுடைய பெயர். அவளை என் ஜீவியத்தில் நான் கண்டதே கிடையாது. ஆம், அது உண்மை. நேராக அங்கு பின்னாக ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். நான் என்னுடைய கரத்தை நேராக அவள் மேல் வைக்க முடியாது. ஆனால் ஒரு வெளிச்சம் அவள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அவள் மிகவுமாய் துன்பத்துக்குள் இருக்கிறாள். ஒரு காரியம், அவளுக்கு கழுத்தில் பாதிப்பு இருக்கிறது. இன்னொரு காரியம், அவள் ஆவிக்குரிய காரியங்களினால் தொல்லைப்படுகிறாள். அவளுக்கு வீட்டு தொல்லைகள் இருக்கிறது. அவளுடைய மகள் சமீபத்தில் ஓடிவிட்டாள். அது சரியே, அது உண்மை இல்லையா? அவள் தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறாள். திருமதி மில்லர், அது சரி. நீ விசுவாசிக்கிறாயா? தேவன் அவளை திருப்பி அனுப்புவார். உன்னுடைய சரீரத்தை சுகப்படுத்துவார். என் ஜீவியத்தில் நான் அவளை கண்டதே இல்லை. அவள் எனக்கு முற்றிலுமாக ஒரு அந்நியல். இந்த கூட்டத்தில் அங்கே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. அவளும் கூட கலிபோர்னியாவில் இருந்து வந்திருக்கிறாள். அவளுக்கு புற்றுநோய் இருக்கிறது. அந்த புற்றுநோய் அவளுடைய மார்பில் இருக்கிறது. அவளுடைய ஒரு மார்பகத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இது இன்னொரு மார்புக்கு பரவியது. அது சரியா? திருமதி கேலின், அது சரியே. தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? சரி, நீ அதை விசுவாசிக்கிறாய். நான் உனக்கு அந்நியன், எனக்கு உன்னை தெரியாது. அது உண்மை. பாருங்கள், அவள் ஒரு அந்நியல். தேவன் இங்கு இருக்கிறார் என்பதை அதனால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே ஒரு அம்மாள் சரியாக அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் திருமதி ஹாரிஸ். அவள் எனக்கு முற்றிலுமாக ஒரு அந்நியல். ஆனால் ஆவி இந்த ஸ்திரீயை தொட்டபோது இவள் அவள் பேரில் அனுதாபப்பட்டாள். அவள் கலிபோர்னியாவிலிருந்து வருகிறாள். சரியா? அவளுக்கு தோள்பட்டையில் தொல்லை இருக்கிறது. அது சரி. தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? அது உண்மை என்றால் ஜனங்கள் காணும்படியாக உன்னுடைய கரத்தை உயர்த்து. முற்றிலுமாய் அவள் அந்நியல். உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே. அதை செய்யக்கூடியது என்ன? உன்னால் அதை விளக்கி காட்ட முடியாது. அது நம்ப முடியாதது. ஆனாலும் உண்மை விளக்கத்துக்கு அப்பாற்பட்டது. அந்த ஜனங்களை கேட்டு பாருங்கள். அவர்களை என் ஜீவியத்தில் கண்டதே கிடையாது. அவர்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படியாய் கூட்டத்தில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதேயுங்கள். ஆனால் அவர் என்ன வாக்களித்திருக்கிறாரோ அதை அவர் செய்யும்படியாய் அதன் பேரில் சாய்ந்திருங்கள். மாம்சீக சரீரத்துக்குள்ளாக வாசமாயிருந்து அவருக்கு பின்னாக இருந்த கூடாரத்துக்குள் சாரால் நகைத்ததை அறிந்து கொண்ட அதே ஆவியாக அது இல்லையா? அது சரியா? உலகமானது அக்கினியினால் அழிக்கப்படுவதற்கு முன்பாக கடைசி நாட்களில் மீண்டுமாக தீர்க்க தரிசன மனுஷகுமாரனாக அதே வண்ணமாக தம்மை தாமே வெளிப்படுத்துவார் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அன்றைக்கு அவர் செய்தது போலவே இன்றிரவு அவர் நம் மத்தியில் இருப்பது போன்று மனித மாம்சத்தில் தம்மை தாமே வெளிப்படுத்துவார் என்று வாக்களித்திருக்கிறார். இப்போது நாம் எந்த மணி வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? அழிவிற்கு சமீபமாய் இருக்கிறோம். நண்பனே, இனிமேலும் நீ ஒரு பாவியா இங்கு நிற்காதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே நீ இருக்கும் போதே அவரை ஏற்றுக்கொள். இப்பொழுது மரித்து கடந்து போன தாயாரை குறித்து கூறி வேண்டிக் கொள்வது ஊழியர்களுக்கு வழக்கமாக ஒரு பழக்கமாய் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதெல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய தாயார் மரித்து போறதின் அடிப்படையிலே நாம் வருகிறதில்லை. என்னுடைய தாயாரும் கூட மரித்து போனால், என் தகப்பனாரும் கூட. ஆனால் உலகத்தின் பாவங்களை எடுத்து போட தேவன் தாமே தம்மை இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டார் என்ற அடிப்படையின் மேல் ஏற்றுக்கொண்டு புத்திசாலித்தனமாய் நாம் வருகிறோம். பரிகாரத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வருகிறோம். அவர் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எந்த சபைக்கு போனாய்? மெத்தடிஸ்டா, பாப்டிஸ்டா, கத்தோலிக்கா, பிரஸ்பிட்டேரியனா அல்லது சபைக்கு போவதில்லையோ என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நான் அதை வித்தியாசமாய் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டு நீ ஒருபோதும் மறுபடியுமாய் பிறக்கவில்லை என்பதை அறிந்துமிருந்து, ஆனால் நீ அப்படி ஆக வேண்டும் என்று விரும்பி இப்பொழுது அதை வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புவாயானால், இப்பொழுது நீ ஒரு கால் நிரப்பப்படாமல் இருக்கலாம். ஆனால் கூட்டங்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கையிலே நீ நிரப்பப்படுவாய். அந்த அடிப்படையின் மேல் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் காலூன்றி எழும்பி நின்று நீங்கள் நிற்கின்ற இடத்திலேயே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அறிந்தவர்களாய் இங்கு இருக்கின்ற யாவரும் உங்களுடைய சுயபுத்தின் மேல் சாய்ந்து நான் ஒரு அந்நிய பாஷையில் பேசுகிறேன் என்று சொல்லாதேயுங்கள். அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அந்நிய பாஷைகளில் பேசுவதை நானும் கூட விசுவாசிக்கிறேன்.
கண்டிருக்கிறேன். மந்திரக்காரர்களும் பிசாசுகளும் மற்ற காரியங்களும் அந்நிய பாஷைகளில் பேசி வியாக்கியானிப்பதை நான் கண்டிருக்கிறேன். அது சரியே. வெளிநாடுகளுக்கு ஊழியத்தில் சென்றவர்களை கேட்டு பாருங்கள், நம்மால் கண்டறிய முடியும். சகோதரன் கிரீச், அது சரி என்று உமக்கு தெரியும். அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி மனித மண்டை ஓட்டில் ரத்தத்தை ஊற்றி குடித்து பிசாசை நோக்கி கூப்பிடுவதை நான் கண்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு பென்சிலை கீழே வைத்து அது எழும்பி நின்று அந்நிய பாஷைகளில் எழுதும். மந்திரக்காரன் அங்கே எழும்பி நின்று அதை வியாக்கியானிப்பான். எனவே அந்நிய பாஷைகளில் பேசுவது நீ பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டாய் என்பதற்கு எவ்விதத்திலும் அது அடையாளம் இல்லை. அப்படியாய் அது இருந்து நீ அந்நிய பாஷைகளில் பேசி வார்த்தையை மறுதலிப்பாயானால் எங்கேயோ காரியம் தவறாக இருக்கிறது. சரி, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே. நான் பரிசுத்த ஆவியினால் சத்தமிட்டேன் என்று யாராவது கூறலாம். நானும் கூட சத்தமிடுகிறேன், ஆனால் அதன் பேரில் சாயாதே. எல்லா விதமான பிசாசின் வல்லமைகள் சத்தமிடுவதையும் கூச்சலிடுவதையும் நான் கண்டிருக்கிறேன். முகமதியர்கள் சத்தமிட்டு கூச்சலிட்டுக் கொண்டு ஒரு நிலையை அடைந்து கூர்மையான துண்டுகளை அவர்களுடைய கைகளின் ஊடாக குத்திக் கொள்ளும் அளவிற்கு போனதை நான் கண்டிருக்கிறேன். இந்தியாவில் அவர்கள் கூச்சலிட்டு மேலும் கீழுமாக குதித்து தண்ணீர் குடங்களை அதில் கொக்கிகள் பொருத்தப்பட்டு அதை அவர்களுடைய தோள்களின் ஊடாக அழுத்தி இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அக்கினி தழலின் மேல் நடந்து போகிறதை நான் இந்தியாவில் கண்டிருக்கிறேன். பாருங்கள், உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாதேயுங்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திருங்கள். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க உங்களுடைய ஜீவியமானது இந்த வேதாகமத்துடன் ஒபி போகாமல் அதை நீ விசுவாசிக்க விரும்பினால், உன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அவர் நடப்பிக்க வேண்டும் என்று நீ விரும்பினால், ஏனென்றால் நீ தேவனில் ஒரு பாகமாகலாம். நீ எழும்பி நின்று, சகோதரனே, இப்பொழுதே நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுங்கள். உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அற்புதம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த உத்தமமான யாவருக்கும் தேவன் தாமே அதை அருள்வாராக. அப்படியே நின்று கொண்டிருங்கள். நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு சபை அங்கத்தினன் சகோதரன் பிரண்ணாம், ஆனால் உண்மையிலேயே நான் ஒரு பெண்டேகோஸ்து. ஆனால் எல்லா வார்த்தையும் சத்தியம் என்று விசுவாசிக்க முடியும் என்று உண்மையாக கூறும்படியாய் வரும்போது என்னால் அதை செய்ய முடியவில்லை, ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீர் எனக்கு உதவி செய்யும், எனக்காக நீர் ஜெபியும். நான் எழுப்பி நிற்க விரும்புகிறேன். நாம் இங்கே உட்கார வேண்டும் என்றும் அல்லது நான் அப்படியா இருந்தேன் என்று இந்த சபையில் சாட்சி கொடுப்பேன் என்றும் நான் கூறவில்லை என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவ்வாறாக இல்லை என்று உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே அறிவீர்கள். நீங்கள் அவ்வாறு இல்லை என்று தேவனும் அறிவார். பாருங்கள், எனவே ஏன் எழுப்பி நிற்க கூடாது? உங்களுடைய சுயபுத்தியின் மேல் சாயாதேயுங்கள், ஆனால் அவருடைய வார்த்தையின் பேரிலே சாய்ந்திருங்கள். இன்னும் சிலர் எழுப்பி நிற்பீர்களா? வேறு யாராவது எழுப்பி நிற்க விரும்புகிறீர்களா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவனே எனக்கு உதவி செய்யும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. தொடர்ந்து நின்றவாறு இருங்கள். எனக்கு ஏதாவது நன்மை அது செய்யுமா என்று கூறலாம். ஒரு முறை எழுப்பி நின்று நன்மை செய்கிறதா என்று பாருங்கள். உண்மையானவே அந்த அர்த்தத்தில் செய்து, எனக்கு வேண்டும் சகோதரன் பெண்ணாம், நான் சரியாய் இருக்க விரும்புகிறேன், நான் சரியாய் இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். உங்களுடைய சபையை விட்டுவிடுங்கள் என்று நான் கூறவில்லை. இல்லை ஐயா, நீ எங்கே இருக்கிறாயோ அங்கேயே அப்படியே நில்லுங்கள். ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு நபராய் அந்த சபையிலே இருங்கள். என்னுடைய பாஸ்டர் என்ன சொல்ல போகிறாரோ என்று நீங்கள் கூறலாம். நீ அந்த விதமான மனிதனாய் இருந்தால் அவரும் ஒரு தேவனுடைய மனிதனாய் இருப்பாரானால் அதை பாராட்டுவார். பாருங்கள், அது சரியே. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, தேவன் உங்கள் இருவரையும், உன்னையும் சகோதரனே, உன்னையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அங்கே இருக்கின்ற உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எழும்பி நின்று கரத்தை உயர்த்தின பின்னர் சற்று நன்றாய் இருக்கிறதை உணர்கிறேன் என்பவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்தி மற்றவர்களுக்கு கரத்தை உயர்த்தின பின்னர் சற்று நன்றாய் இருக்கிறது உணர்கிறேன் என்று கூறுங்கள். பாருங்கள், எல்லா கரமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? நிச்சயமாக நீங்கள் செய்யுங்கள். பாருங்கள், நீங்கள் உத்தமமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எழும்பி நின்று கொண்டு நான் ஒரு சாட்சியாய் இருப்பேன் என்று கூறுங்கள். இங்கே எனக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதனுக்காக நான் அங்கே அவனுக்காக நிற்பேன். இந்த ஜனங்களுக்கு முன்பாக என் நிமித்தம் வெட்கப்படுகிறவன் என் பிதாவுக்கும் தூதர்களுக்கும் முன்பாக நான் அவனை குறித்து வெட்கப்படுவேன். அவரை குறித்து வெட்கப்படாதீர்கள். உங்களுடைய சொந்த விவாதத்தின் பேரில் சாயாதேயுங்கள். தேவனுடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திருங்கள். மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவர்களை என் பிதாவின் முன்பாக பரிசுத்த தூதர்கள் முன்பாகவும் நான் அவனை அறிக்கை பண்ணுவேன். ஜெபிப்பதற்கு முன்பாக இன்னும் சிலர் இருக்கிறார்களா? அப்படியானால் நம்முடைய தலைகளை வணங்குவோம். சகோதரியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னை சகோதரனே, நிச்சயமாக நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கிற இந்த வேளையிலே வேறு யாராவது இருக்கிறீர்களா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னை இப்பொழுது அது சரிதான். நீங்கள் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஒரு நொடி தாமதிப்போம். ஒரே ஒரு நொடி. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் நம்மை அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். அது என்னுடைய ஆசீர்வாதங்களை உன்மீது கூறுகிறதா இருக்கிறது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சுவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றவர்களில் சிலர்
அங்கே உங்களுக்கு உட்கார இடமில்லாததினால் உங்கள் கரத்தை உயர்த்தி நான் தேவனே, அது நான் என்று கூறுங்கள். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மை உம்மை சகோதரியே, உம்மை என் சகோதரனே, உம்மை என் சகோதரியே. ஓ பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு இனிமையாக கூட்டத்தாரின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களால் அதை உணர முடிகின்றதா? மேடை மேல் இங்கே இருக்கின்ற வாலிபனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அங்கே மூலையில் இருக்கிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாலிபனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆம், ஓ பரிசுத்த ஆவியானவரே, புத்தும் புதிதா எங்களுடைய இருதயங்களுக்குள் அசைவாடும். எங்களுடைய தவறுகளை காட்டும் கர்த்தாவே. நாங்கள் எங்களுடைய சுய புத்தியின் மேல், எங்களுடைய சொந்த விவாதங்களின் மேல் சாய்ந்திருக்க மாட்டோம். ஆனால் உமது பேரில் நாங்கள் சாய்ந்திருப்போம். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய தெய்வீக ரூபகாரப்படுத்தப்பட்ட இந்த நாளின் வாக்குத்தத்தத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். எந்த விவாதத்துக்கும் மேலாக நீர் உம்மை தாமே அறிய பண்ணியிருக்கிறீர். அதை நாங்கள் விவாதிக்கவோ அல்லது விளக்கி காட்டவோ முடியாதவர்களாயிருக்கிறோம். ஆனால் நீர் நேராக இங்கே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு அறிய பண்ணியிருக்கிறீர். புருஷர்களும் ஸ்திரீகளும் இதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மார்பில் அணைத்து அக்கினிகள் கடந்து போகுமட்டாய் அந்த காலங்களாயிருந்த அந்த கண்மலையின் வெடிப்பில் அவர்களை மறைத்துக் கொள்ளும். நாங்கள் எரிந்து போக இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் சோதோமுக்குள் திரும்பி வந்திருக்கிறோம். ஆனால் நீதிமான் குற்றவாளியுடன் ஒருபோதும் மறிப்பதில்லை. உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைப்பீர் கர்த்தாவே. அங்கிருந்து வெளியே போ, வெளியே போ என்று நீர் லோத்திடம் கூறினீர். தேவனே, இன்றிரவு அந்த நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும், அங்கே வெளியே இருக்கின்றவர்கள் தாங்கள் எங்கே நிற்கிறோம் என்ற நிச்சயம் இல்லாதவளாயிருக்கின்ற தேவனே, ஒரு வழி பாதையான தவறான வழியில் அவர்கள் செல்ல ஒரு பிரயாசமும் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் சரியான சிந்தையில் இருந்தால் சிகப்பு விளக்கு எரியும் போது பாதையினூடாக ஓட பிரயாசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு கால் கொல்லப்படலாம். அப்படியானால் ஒரு நபர் அவனுடைய நித்திய சேருமிடத்தை நோக்கி செல்லும் போது ஒரு சபையையோ அல்லது ஸ்தாபனத்தையோ சார்ந்திருக்கிறோம் என்பதனால் வெறுமென யூகித்துக் கொண்டு அனுமானித்துக் கொண்டு அதிகாரம் இல்லாமல் துணிச்சலுடன் அவர்களால் எப்படி ஒரு வாய்ப்பை எடுக்க முடியும்? உண்மையாகவே அவர்களால் முடியாது. அன்றைக்கு இருந்தது போலவே தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் எப்படி அதே விதமாய் எப்படி இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வெளிப்படும்படியாய் செய்ய முடியும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தல காலம் எப்படி போயிருக்க முடியும்? பிதாவே, அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆமென். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு நன்றி. உங்களை என்னுடைய சகோதரன் சகோதரி என்று அழைக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. நினைவிருக்கட்டும், நியாய தீர்ப்பு நாளன்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பதில் சொல்லும்படி தேவன் செய்வார். இன்றிரவு நான் பிரசங்கித்த எல்லா காரியங்களுக்கும் நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் அதை குறித்து உணர்வுள்ளவனாயிருக்கிறேன். ஒரு சிறு பையனாய் இருந்ததிலிருந்தே இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து பின்னர் ஒரு தூக்கி எறியப்பட்டவனாய் இருப்பதா? நான் என்ன செய்தேன்? இன்றிரவு உங்களில் எத்தனை பேர்கள் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களுமாய் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது நீங்கள் இன்னொரு காரியத்தை எனக்கு செய்வீர்களா? உங்கள் கரங்களை ஒருவர் இன்னொருவர் மேல் வையுங்கள். ஒருவர் மேல் ஒருவர் கருத்தை வையுங்கள். எல்லாரும் தலைகளை வணங்கியிருங்கள். நீங்கள் ஒரு சபைக்குள் இருப்பது போன்று இங்கே மேடையில் இருக்கிறவர்கள் நீங்களும் கூட. அன்புள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ரூபகாரப்படுத்தப்பட்டதான அவருடைய சமூகத்திலும் பிரசங்கிக்கப்பட்ட அதே வார்த்தை நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தினது. இந்த ஜனக்கூட்டத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுது அசைவாடுவாராக. அவர்களில் அநேகர் வந்து உம்மை அவருடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனையோ பின்வாங்கி போனவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்திருக்கின்றனர். ஓ தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்தொடரும். அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர். நீர் அதை வாக்களித்திருக்கிறீர். கர்த்தாவே, விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் ஒருவரின் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றனர். சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜனங்களை விட்டு வெளியே வா. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக அந்த ஜனங்களை போக விடுவாயாக. இயேசுவின் நாமத்தில், ஆமென். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களுடைய சுகப்படுத்துகிறவர் என்றும் உங்களுடைய இரட்சகர் என்று விசுவாசித்து அதே அடிப்படையின் கீழ் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற யாவரும் எழும்பி நில்லுங்கள். நான் இப்பொழுது இயேசுவை என்னுடைய சுகப்படுத்துகிறவர் என்றும் என்னுடைய இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கூறுங்கள். அற்புதம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்! கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு பாடுவோம். ஓ, இப்பொழுது சற்று நன்றாய் உணர்கிறீர்கள் அல்லவா?
உங்கள் கரங்களை அசைத்து காட்டுங்கள். ஓ என்னே, மீண்டுமா இதை பாடுவோம். நீங்கள் அதை நேசிக்கிறீர்களா? நாம் கரம் நீட்டி ஒருவர் கைகளை குலுக்குவோம். கன்வென்ஷனில் துவக்கின கூட்டம் முடிந்து கலைந்து போகுதலா இது இருக்கிறது. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, புனித யாத்ரீகனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். அது அருமையா இருக்கிறது, அது நன்றாய் இருக்கிறது, அற்புதமாய் இருக்கிறது. இதற்கு பிறகு நமக்கு ஒரு மகத்தான கன்வென்ஷன் இருக்க போகிறது என்று நம்புகிறீர்களா? நாம் ஒரு மகத்தான கூட்டத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினோம். இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய கன்வென்ஷன் உண்டாய் இருக்க போகிறது. அதை விசுவாசிக்கின்ற யாவரும் ஆமென் என்று கூறுங்கள். சபையார் ஆமென் என்று கூறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஓ அவரை ஸ்தோத்திரியுங்கள். பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஸ்தோத்திரியுங்கள். ஜனங்களே, அவருக்கு மகிமையை கொடுங்கள். ஒவ்வொரு கரையையும் அவருடைய ரத்தம் கழுவிற்று. எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அதை கூறும்படியா யாரை தெரிந்து கொண்டார் என்பது எனக்கு தெரியாது. கலிபோர்னியாவிலிருந்து வந்த சகோதரன் ஜானி மேனடல் எங்கள் தலைகளை வணங்கினவாறு இருக்கையிலே அதை செய்யும். இப்பொழுது நாளை இரவை மறந்து விடாதீர்கள். அதுதான் முதல் நாள் துவக்கமாய் இருக்கிறது. நாளை இரவு கன்வென்ஷன் சரியாக இதே இடத்தில் இருக்கும். சரியாக இங்கே இதே கூடத்தில் 7:30 மணிக்கு இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமூகத்தை நீங்கள் அனுபவித்தீர்களா? சகோதரன் ஜானி கூட்டத்தை முடிக்கையிலே நாம் நம்முடைய தலைகளை வணங்கினவாறு இருப்போமாக.